உன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஓகே ஓகே ஓகே. ஓம் சார் கேக்குது. கேக்குது சார். ஓம் சார் கேக்குது. ஓம் சார் கேக்குது 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 சார் கேக்குது சார். ஓம் சார் கேக்குது. தம்பி இதை கதைக்கிறத கேட்குதான்னு சொல்லுங்கடா அப்போ. கேக்குது சார் காய்க்கிறது. இப்ப கேட்குதா? சரி சரி. எனக்கு அது என்னன்னா முதல்ல இன்னொரு மைக் ஊர்ல இருந்து போல எனக்கு அது நீங்க சொன்னது இப்பெல்லாம் கேட்கலாம். கேக்குதா? ஓகே, நம்ம துவங்குவோம். இல்ல கொடுக்கல, தான் கிடக்கு. நான் கொஞ்சம் செய்து கூட கொடுப்போம். என்னது அதுவும் வேணுமாமே? சரி கொடுப்போம். சரி 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 கொண்டு கொஞ்சம் தான் கொடுப்போம். என்ன நம்ம சரியாடா? என்ன கொஞ்சம் கூட்டம் தான் காண இல்லையடா இங்க என்று தெரியல. வாடகை வாங்கினா அப்புறம் என்ன பூராரி விடாங்க. ஒரு கேள்வி எழுதுங்கோ எல்லாரும். ஒரு கேள்வி எழுது. ஒரு 6 உடைய வட்டப்பாதையில ஒரு இலத்திரன் எஃப் அதிர்வெண்ணோட சுத்தி கொண்டிருக்கு. சுழற்சி அதிர்வெண் எஃப். 6 உடைய வட்டப்பாதையில ஒரு இலத்திரன் எஃப் அதிர்வெண்ணோட சுத்தி கொண்டிருக்கு. சரியா? அந்த பாதையில இருக்கிற மின்னோட்டம் சொல்லுங்க பாப்போம். 6 உடைய வட்டப்பாதையில எஃப் அதிர்வெண்ணுடைய ஒரு இலத்திரன் எஃப் அதிர்வெண்ணில் சுத்தி கொண்டிருந்தால் அந்த பாதையில இருக்கிற மின்னோட்டம் என்ன? சொல்லுங்களா? எவ்வளவு?
அந்த பாதையில இருக்கிற மின்னோட்டம் எவ்வளவு? போய் சுமைக்குது. சுமைக்குது. நான் கணக்கா புத்தவங்க அதுவும் பாரு சுமைக்குது. சொல்லுவா மாறா அப்படி சொல்லுங்கடா. ஏய் புரிய சொல்றா சிவா. ஏய் 10 சார். அதேண்டா இஞ்சிண்டி வெப்பன்னு சொல்லனடா. ஏன்டா இவ்வளவு கருத்தல் பண்றேன்? ஐயா அப்படி சொல்லண்டா. இஞ்சிண்டி வெப்பன்னு சொல்லண்டா. வழி வந்த நீங்க சார் முதலியா பாதான். அதான் போடுறியோ. சரி குறியில்லாதான் இருந்தா குறியில்லாங்கடா போடுவோம்ல. எல்லாரும் கவனி. ஒரு 6 உடைய வட்டப்பாதை பாதை 6 சும்மா தந்திருக்கு. ஒரு இலத்திரன் ஒரு சுழற்சி அதிர்வெண் எப்போட சுத்துதாம். ஒரு இலத்திரன் சுழற்சி அதிர்வெண் எப்போட சுத்துதாம். அந்த பாதையில இருக்கிற மின்னோட்டம் என்ன என்பது கேள்வி. இதுதானே பாதையில இருக்கிற மின்னோட்டம் என்ன என்பது கேள்வி. நாங்கள் படிச்சிருக்கிறோம் மின்னோட்டம் என்றால் அந்த வரையறைய மறந்து போகாதீங்க. அந்த பாதையில ஏற்றமோடணும். சரி ஏற்றம் ஓடுது. அலகு நேரத்திலே எவ்வளவு ஏற்றம் தாண்டுதோ அதுதானே மின்னோட்டம் என்றால் ஒருக்கா தாண்டினால் ஈயேற்றம் போகும். உங்களுக்கு தெரியும். படிவாக நீங்க ஒருக்கா தாண்டி சென்ற இந்த இடத்த ஒருக்கா இலத்திரம் தாண்டினா ஈயேற்றம் போகும். எப்பாதிர்வன் என்ன அர்த்தம் சொல்லுவாப்பம்? ஒரு செகனுக்கு எத்தரம் சுத்தும். அதான் எப்பாதிர்வன். அப்ப நீ நின்று பாத்தீங்கன்னா ஒரு செகனுக்கு எத்தரம் போகும். அது எத்தரம் பட்டம் அடிக்கும். அப்ப எப்பாதிர்வன் அதான் அர்த்தம். அப்ப ஒரு செகனுக்கு எத்தரம் பட்டம் அடிக்கும். ஒருக்கா போனா ஈயேற்றம் போகும் என்றால் அப்ப ஒரு செகனுக்கு எத்தரம் போகுது. அப்ப எஃபி ஏற்றம் போகுது. சரி ஒரு செகனுக்கு எவ்வளவு ஏற்றம் போகுது? அதுதான் மின்னோட்டம். அப்ப I சமன் எஃபி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. I சமன் எஃபி. I சமன் எஃபி. சரியோ? I சமன் எஃபி. சரிதானே? அது விளங்குச்சா? ஒருக்கா போனா ஈயேற்றம் போகும். ஒரு செகனுக்கு எத்தரம் போகும். அப்ப ஒரு செகனுக்கு எஃபி ஏற்றம் போகும். ஒரு செகனுக்கு எவ்வளவு ஏற்றம் போதோ அதான் மின்னோட்டம். அலகு நேரத்துக்கு போற ஏற்றம் தான் மின்னோட்டம். I சமன் எஃபி. அவ்வளவுதான். சரிதானே? இதே கேள்வி இந்த இலத்திரன் உமேகாண்ட கோணவேகத்துல சுத்தினால் என்ன மின்னோட்டம் சொல்லு பாப்போம். ஒமேகாண்ட கோணவேகத்துல சுத்தினால் மின்னோட்டம் என்ன? கோணவேகம் தந்திருக்கு. சொல்லுவா மாறாது. சொல்லடா. ஒமேகாண்ட கோணவேகத்துல சுத்தினா என்ன மின்னோட்டம் சொல்லு. ஒமேகா ஓவர் 2π into E. ஒமேகா ஓவர் 2π into அவ்வளவுதான். அடே ஒமேகா சமன் 2π எவ்வளா தொடர்பு என்ன கோதாரி விளங்குதே. இதுல எப்படி இருக்காண்டா எஃப்க்கு பதிலா என்னடா போடலாம்? ஒமேகா ஓவர் 2π போடலாம். எஃப்க்கு பதிலா ஒமேகா ஓவர் 2π போட்டா ஒமேகா ஓவர் 2π into இதுல என்னடா பிரச்சனை நடக்கு? இவ்வளவு ஃபைனல் பேப்பர்ல வந்த கேள்வி தாண்டா. அதுவும் ஃபைனல் பேப்பர்ல வந்த கேள்வி தான். இதுவும் ஃபைனல் பேப்பர்ல எத்தாம் கேள்வியா வரும்? ஒரு 3ஆம் 4ஆம் கேள்வியா வரும். 50 கேள்வியோ 60 கேள்வியில அதான் இந்த ரேஞ்சில அந்த கேள்வி இருக்கிற இடம். சின்ன கேள்வி எழுது. இதுல என்ன நடக்கு? சரியா? இப்ப பாருங்க ஒரு வளையம். எல்லாரும் மறைவாங்க. நீங்க வளையம் இவ்விடத்துல ஒரு பிளஸ் q ஏற்றம் இருக்கு. இவ்விடத்துல பிளஸ் q ஏற்றம் இருக்கு. இவ்விடத்துல ஒரு பிளஸ் q ஏற்றம் வச்சிருக்கு. இவ்விடத்துல ஒரு பிளஸ் q ஏற்றம் வச்சிருக்கு. சரிதானே? ஒரு வளையத்துல 4 இடத்துல பிளஸ் q ஏற்றம் பொருத்தி இருக்கிறார். இந்த கேள்வி எல்லாம் கேட்டா அப்புறம் அந்த கேள்வி கேட்டவங்க. சரிதானே? இந்த வளையத்தை மையம் பற்றி ஒரு எப்பன்ற சுழற்சி அதிர்வெண்ணோட சுத்தினால் அந்த வளைய பாதையில இந்த மின்னோட்டம் இருக்கு கொண்டு கேட்கிறான்.
சொல்லுங்க பாப்போம். 4 இடத்துல சொல்லுங்க பாப்போம், என்ன மின்னோட்டம் இருக்கு வந்து எப்பன்ற சுழற்சி அதிர்வெண்ணோட சுத்தினா அந்த பாதையில இருக்கிற மின்னோட்டம் என்னன்றது கேள்வி. சொல்லுங்க வந்து அடக்கண்டு இதுவும் தெரியல, என்னடா செய்ய சொல்லுங்கள். அந்த பாதையில இருக்கிற மின்னோட்டம் என்ன? அப்படி சொல்லுங்களா, பேர் எடுத்து சொன்னா தான் சொல்லுவீங்களே. சிவா சொல்லடா, சரி சொல்லடா. ஐயோ கடவுளே, திறக்கிறாங்களே இல்லையே, சத்தமா சொல்லு. எவ்வளவு? 4 QF. என்னடா 4? ஓ 4 QF. அடே FPடா, இப்ப FQ 4 QF 4 QF. 4, அதாவது 4 FQ வந்து இப்ப வருமாடாப்பா. ஒரு மின்னோட்டம் இருந்தா ஒரு கியூ இருக்கு, ஒரு ஏடிஎம் இருக்குறா. அப்ப FPட வந்தது. இப்ப 4 ஏடிஎம் இருந்தா ஒரு செகண்டுக்கு ஒருக்கா சுத்தேக்க 4 கியூ போகும்டா. அப்ப எத்தனை சுத்தேக்க 4 FQ போகும். ஒருக்கா சுத்தினா 4 கியூ போகும்டா. அப்ப இந்த 4 இடத்துல இருக்கு. அப்ப 4 FQ ஃபைனல் பேப்பர் கேள்விடாப்பா. சரியா? எங்க பாப்போம். இதுல அங்க இது இங்க எதிரே இருக்க இங்க ரெண்டும் பிளஸ், இது ரெண்டும் மைனஸ். எப்பண்டா அதிர்வெண்ணில் சுற்றப்படுகிறது மின்னோட்டம் சொல்லுங்க ஆட்டாக்கண்டு. சரியா? சுத்து 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 டக்கன் டக்கன் சொல்லு விஷயத்துக்கு வா. சொல்லுங்களா. 0. 0 ஏனென்றால் ஒரு பிளஸ் போனா அடுத்தது மைனஸ் போகும். அப்ப நாங்கள் பார்க்கறது விளையுலா ஏற்றம் போடுறதான், விளையுளாக ஏற்றம் போடுறதான் பார்க்கறது உண்மையா. ஆக்சுவலா விளையுளாக ஏற்றம் போனா தான் மின்னோட்டம். இது அப்படி விளையுலா போகாது. ஒரு பிளஸ் போகும், அடுத்த மைனஸ் போகும், பிளஸ் போகும், மைனஸ் போகும்னா விளையுளாக ஏற்றம் இல்லை. சோ அப்ப விளையில் ஏற்ற பாய்ச்சல் இல்லாதபடியால் மின்னோட்டம் 0 என்றுதான் வரும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப ஒரு கடத்தி எடுங்கோ, கடத்தியில பேட்டரி ஒன்றும் கொடுக்கவில்லை. இங்க எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அங்கங்க எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான் இருப்பின, கடத்தி என்ன ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருப்பினம் தானே. நீங்கள் இதுல ஒரு இடத்த நின்று கொண்டு பாருங்க, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எனக்கு சும்மா நிக்க மாட்டேன். இல்ல, வாயு மூலக்கூறு அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்ச மாதிரி அந்த ஃப்ரீ எலக்ட்ரானும் இங்க இருந்து அங்க போகும், ஒன்று இங்க இருந்து வரும், இங்க இருந்து ஒன்று போகும், அங்க இருந்து ஒன்று வரும், இப்படி மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் சும்மா நிக்காது, அங்க இருந்து அசைஞ்சு அங்க விளையாட்டுகள் போட்டோன்னு தான் நிற்பிடும். சொல்ல விளங்குதா? அப்ப ஒரு செப்பு கம்பியில இப்படி இலத்தினோடு தெரிஞ்சு அப்ப மின்னோட்டம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன் இல்ல தெரியுமோ? அந்த குறுக்குவெட்டு பரப்ப கருதினா 2 லட்சம் 5 இருக்கு, 2 லட்சம் அங்கால. அதான் பிரச்சனை. ஒரு 100 லட்சம் 5 வந்தா இன்னொரு 100 அங்கால போற மாதிரி இருக்கும், விளையிலாக இருக்காது. எப்ப விளையிலா போக வலிக்கிறோம்? நீ பேட்டரியை கொடுக்க வலிக்கிட ஏதோ ஒரு பக்கத்துக்கு விளையிலாக கூடோட வலிக்கிறோம். அதான் அந்த உண்மையான பிரச்சனை. சொல்ல விஷயம் தானே. அப்ப அதுல மின்னோட்டம் இல்ல இங்க அந்த கேஸ் மாதிரி தான் அந்த கதை. அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. செகண்டு சரியா? சரியா? நோட் பண்ணிங்களா? அந்த கருத்துக்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, சரியா? நான் இனி அடுத்த தலையங்கத்திற்கு போக போகிறோம். இப்ப மின்னோட்டம் என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் தான் பார்த்த நாங்கள். இனி நாங்கள் அழுத்த வேறுபாடு என்றால் என்னென்று பார்க்க போகிறோம். சரியா? எலக்ட்ரிசிட்டியிலே அடுத்த முக்கியமான பிரச்சனை அழுத்த வேறுபாடு. அழுத்த வேறுபாடு என்று தலையங்கம் போடுங்கோ. அதை நாங்கள் குறிக்கிறது வி என்று, குறியீடு வி, அதனுடைய அலகும் வி தான், வோல்ட். அலகும் வி தான், அதனுடைய குறியீடும் வி தான். ஏற்றத்தின் அலகு கியூ, ஆனால் அலகு வந்து அம்பியர். ஆனால் அழுத்த வேறுபாட்டின் அலகு என்ன, குறியீடும் வி தான், அலகும் வி தான். அதை புரிஞ்சு கொள்ளணும். அழுத்த வேறுபாடு அல்லது விளங்குதோ? மின்னழுத்த வேறுபாடு. அழுத்த வேறுபாடு என்றால் இப்போ அழுத்த வேறுபாடும் இருக்குது. இது மின்னழுத்த வேறுபாடு. வரைவிலக்கணம் சொல்ல போறேன். சரியோ? எங்க ஒரு ஆள் சொல்லுங்க, டாக்டர் தம்பி சொல்லுங்க பாப்பம். டாக்டர் தம்பி. सर ओम सर அடுத்தவருக்கு வரைவிலக்கணம் சொல்ல போ. सर पॉजिटिव चार्ज है
ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபினிட்டில இருந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்க அது பாயிண்ட் நோ கொண்டு நோ வர. நோ 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 அது அழுத்தம். அது அப்படி அழுத்தம். 2 பாயிண்ட்டுக்கு இடையிலான எனர்ஜி டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்ப நீ இப்ப சொல்லு என்ன சொல்ற? சரி 2 பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இது நான் கொண்டு கதைக்கிறது வரீங்க. எலக்ட்ரிசிட்டியில கதைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டியில கதைக்கிறேன். என்ன சொல்லல அழுத்த வேறுபாடு. அதுதான் இல்லையண்டில எலக்ட்ரிசிட்டியில கொஞ்சம் வித்தியாசமா கதைப்போம். இன்னவா இருக்கலாம் நினைக்கிறேன். சொல்ல அந்த கண்டக்டருக்குள்ள கொண்டு வரணுமா? அதான் அந்த விஷயம். ஒரு தடை இந்த முனைக்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு என்றால் என்ன என்றால் ஒரு தடை அல்லது ஒரு கம்பி என்ன ஒரு அது ஏதோ ஒரு 2 புள்ளிக்கிடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு என்றால் நீங்கள் அந்த ஒரு முனையில இருந்து மற்ற முனைக்கு ஓரலகு ஏற்றத்தை கொண்டு செல்லும் போது எவ்வளவு ஓரலகு ஏற்றத்தை கொண்டு செல்லும் போது பிளஸ் ஏற்றம் அப்படி கதை ஒன்றும் இல்லை. அழுத்த வேறுபாடு தானே கதைக்கிறோம், வித்தியாசம் தானே கதைக்கிறோம். ஓரலகு ஏற்றத்தை நேரேற்றம் என்ற கதையெல்லாம் தேவையில்லை. ஓரலகு ஏற்றத்தை நாங்கள் இந்த தடைகளால அடுத்த முனைக்கு கொண்டு போக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு, அந்த தடைக்கு எதிராக தான் வேலை வந்தான் தடை, அதான் தடை. அந்த ஏற்றத்தை கொண்டு போறதுக்கு விடாது. அப்ப நாம கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகணும். அந்த கஷ்டப்பட்டு கொண்டு போறதுக்கு எவ்வளவு வேலை செய்ய வரும், அதை நாங்கள் செய்யறதும் என் பேட்டரி தான் செய்யும் அந்த வேலையை. அதை யார் செய்தாலும் அந்த அலகு ஏற்றம் நகர்ந்து அங்க இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு நகர்ந்து செல்வதற்கு செய்ய வேண்டிய வேலை என்னவோ அது அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்று சொல்லப்படும். எவ்வளவு ஏற்றத்தை கொண்டு செல்வதற்கு, அலகு ஏற்றத்தை கொண்டு செல்வதற்கு செய்ய வேண்டிய வேலை. உதாரணத்துக்கு இங்க இருந்து அங்க ஒரு கியூ ஏற்றம் நகர்த்துகிறோம், அதற்கு செய்ய வேண்டிய வேலை W என்றால் அலகு ஏற்றத்தை கொண்டு செல்வதற்கு செய்ய வேண்டிய வேலை என்றது W இன்டு Q ஒன்று வரும். கியூ ஏற்றத்துக்கு W வேலை, ஸோ அலகு ஏற்றத்தை கொண்டு போறதுக்கு W இன்டு Q. இதைத்தான் நாங்கள் அழுத்த வேறுபாடு என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நான் சொல்ல விளங்குதா? இதைத்தான் நாங்கள் அழுத்த வேறுபாடு என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். சரிதானே? அழுத்த வேறுபாடு என்று இதைத்தான் சொல்லுவது. சரிதானே? வேலையின்கள் ஏற்றம் சரியா? அதை நாங்கள் குறிப்பது V2. சரி, இதுக்கப்புறம் நான் எல்லாம் நோட் சொல்றேன். நான் சும்மா ஒரு கேள்வி கேட்போன்னு சொல்றேன். டாக்டர் தம்பி இப்ப கதைச்சவன் கதைங்க. ஓம் சார். இந்த இங்க இருந்து அலகு ஏற்றத்தை அங்க கொண்டு போறதுக்கு செய்கிற வேலை தான் அழுத்த வேறுபாடு என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த வேலையினுடைய அளவில் மாற்றம் ஏற்படுமா? அலகு ஏற்றத்தை விளங்கல, ஒரே வேலையா இருக்குமா வேற வேற வேலையா இருக்கும்? அலகு ஏற்றத்தை வேற வேற வேலையில இருக்கலாம் சார். அது இடையில இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கும் நினைக்கிறேன். இல்ல ஒரே தடைக்கு தான் கேட்கிறோம். ஒரே தடை தான். தடையை மாத்தினால் அது வேற வேலை வரும், அது ஞாபகம். சரி, ஒரே தடையில ஒரு முனையில இருந்து மற்ற முனைக்கு அலகு ஏற்றத்தை கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை மாறுபடுமான்னு கேட்கிறேன். மின்புல கதைகள் வேற. இங்க நீங்கள் பேட்டரியை மாத்தினாலும் மாறுறது சார். என்ன பேட்டரியை மாத்தினா மாறண்டா என்ன? அப்ப என்ன பிளான்? அப்ப என்ன பேட்டரியை மாத்தினா மாறுதுண்டா அப்ப என்ன? அப்ப ஒரு தடைக்குள்ளேயே அழுத்த ஒரு மாறுமா? அலகு ஏற்றத்தை கொண்டு வர செய்யற வேலை மாறுமா? அதான் கேட்கிறேன். ஓம் சார் மாறும். ஏன் மாறுது அப்படி? அது என்னது? தடை உண்டு, அது என்னண்டு இந்த ஒரு ஏற்றம் தான் கொண்டு போற, அதே தடைக்கெல்லாம் கொண்டு போற, ஏன் வேற வேலை வரணும்? சரி, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் மாறலாம் தானே? என்ன நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் மாறலாம் தானே? அப்படியா? நீங்கள் இப்ப இல்ல மின்புலத்துல நிக்கிறீங்களா? ஏன்னா சரி, வேற ஒரு ஆளை கேட்ட மற்ற டாக்டர் தம்பி சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்களே என்ன நினைக்கிறீங்க? சரி, ஈஸியா வேலை செய்யும். என்ன ஈஸியா வேலை செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப ஈஸியாண்டா என்ன விளங்க இல்லை? நீங்கள் ஒரே அளவு அழுத்த வேறுபாடா வேற வேற இருக்குமான்னு ஈஸியா வேலையிற மீனிங் விளங்க இல்லை. இல்ல சார், வேற வேற தான் இருக்கும். நாங்க வேற பேட்டரியை பாவிக்கல அந்த சார்ஜை ஈஸியா மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படியே அது என்னது? இப்ப நீங்கள் அதோட சேர்த்து ஓயிலையும் சேர்த்து யோசிக்கிறீங்களே. என்ன அப்படி இல்ல தம்பி, விஷயத்த கவனிங்க. வேற வேற பேட்டரி என்ற கதையை விடுங்க.
இந்த தடைகளால அழகு ஏற்றத்தை கொண்டு போறதுக்கு செய்யற வேலை என்று ஒரு அதுதான் அழுத்துறான்னு சொல்றோமல்லோ, அது மாறும் என்று சொல்லுகிறேன். ஒரே தடைக்குல மாறும். ஏன் மாறும் என்றால், அந்த ஏற்றத்தை நீங்கள் மெதுவாக அந்த தடைகளால் நகர்த்தினால் ஒரு வேலை, அதை நீங்கள் வேகமாக நகர்த்தினால் வேலை மாறும், வேலை கூடும். வேகமா நகர்த்த அந்த தடை என்று சொல்றால் எதிர்க்கிற தடையும் கூடும். மெதுவாக போனாரா வேலை குறைவு, வேகமாக போனாரா வேலை கூடும். இப்ப நீங்கள் வழிகளால ஒரு வாகனத்தை மெதுவா போயிட்டு அதுக்கான தடை குறைவு, வேகம் கூட கூட அந்த தடை கூட. அது மாதிரி தான் இங்க இலத்திரன் இதுக்குள்ளால போயிக்க மெதுவா போச்சுதா தடை குறைவு, கொஞ்சம் வேலையோட கொண்டு போய் சேர்க்கலாம். விளங்குதோ? அதை வேகமான நகத்தை வலிக்கிட்டியோ அப்ப எனக்கு பெரிய வேலை செய்ய வேண்டிய பிரச்சனை வந்துவிடும். அப்ப நீங்கள் சொல்றீர்கள் சின்ன பேட்டரிய இந்த தடைக்கு கொடுக்குறோம், இல்ல படிச்சிருப்பீர்கள் பெரிய வோல்டேஜ் உள்ள பேட்டரியை கொடுக்க போறீங்க. கொடுத்த உடனே பெரிய அழுத்த வேறுபாடு அந்த தடைக்கு கொடுக்க வருமாட்டா நீங்க சொல்ல தொடங்கினீங்க. நீங்கள் அப்படி ஒரு கருத்துக்கு வந்தீங்க. அந்த உண்மையான அடிப்படை கருத்து என்ன தெரியுமோ? சின்ன பேட்டரிய நாம போட்டால், வோல்டேஜ் குறைஞ்ச பேட்டரியை போட்டால் ஏற்றத்தை மெதுவா, அதுவும் ஒரு ஏற்றத்தை ஒரு ஏற்றத்தை நகர்த்தும், பெரிய பேட்டரியும் ஒரு ஏற்றத்தை நகர்த்தும். ஆனா சின்ன பேட்டரி மெதுவா தான் நகர்த்தும். ஐ மீன் சின்னன்னு சொல்றது சின்ன வோல்டேஜ் உள்ள பேட்டரி, அது மெதுவா நகர்த்தும். பெரிய பேட்டரி வேகமா நகர்த்தும். வேகமா நகர்த்த வலிக்கிட்டாங்க தடை கூட தடுக்கும். அப்ப கணக்க வேலை செய்துதான் அனுப்ப வேண்டி வரும். ஆக இங்க நாங்கள் இதை கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்போம். மின்புலத்தின் ஐடியா ஓகே, இது கொஞ்சம் வேற மாதிரி கதைக்க வேண்டி வரும். விளங்குதா? ஆக ஒரு தடைக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு மாறுபடும். விளங்குதா சொல்றது? அதான் பாருங்க, நீங்கள் சும்மா சின்ன படிச்சிருப்பீங்களானே, வி சமன் ஐஆர் படிச்சீங்களா? படிக்க இல்லையா? வி சமன் ஐஆர் ஒரே தடை. ஐ மாற மாற வி மாறும். என்ன அர்த்தம்? ஐ கூட கூட வி கூடும். என்ன அர்த்தம்? ஐ கூடுதல் என்ன அர்த்தம்? ஏற்றம் வேகமா ஓடுது, அதே தானே கத்தடை. அப்ப அதுக்குள்ளால ஐ கூடுதல் என்ன அர்த்தம்? ஏற்றம் வேகமா ஓடுது. அடுத்த அணுகு ஒரு ஏற்றத்தை கொண்டு போறதுக்கு அந்த நேரம் அழகு ஏற்றம் நகர்த்தப்படுறதுக்கான அந்த அதுக்குள்ள நடக்கிற வேலை கூடும். அவ்வளவுதான். வேலை கூடுதல் என்ன அர்த்தம்? அதுக்குள்ள நகர்த்த வேலை, அதுல எக்கச்சக்கமான நீ கூட வேலை செய்யறான்னு என்ன அர்த்தம்? அதுல வேற சக்தி, அந்த செய்யப்படுற வேலையை ஏதோ ஒரு சக்தியா வெளிவிடும். வெப்பமாய இன்னும் வெளிவரும். விளங்குதா? ஓர்லக ஏற்றத்தை நீ மெதுவாக நகர்த்தினால் கொஞ்சம் வேலை, வேகமாக நகர்த்தினால் பெரிய வேலை செய்வாய். இனி நான் சொல்றேன், மெதுவா நகர்த்திக்க இதுல இருந்து உனக்கு கிடைச்சு கொண்டிருக்கிற வெப்ப சக்தியோ அல்லது வெளிச்சமோ அதுவும் கொஞ்சமா தான் இருக்கு. வேகமா நகர்த்தி கொண்டிருக்க இதுல இருந்து கிடைக்கிற வெளிச்சம் அல்ல இதுல இருந்து கிடைக்கிற வெப்பம்னா கூடவா இருக்கு, நாங்க கூட வேலை செய்யப்படும். அது அடி அங்க அணுவில போய் அடிக்கிற அடி பயங்கரமா இருக்கும். அப்ப அதுல இருந்து கிடைக்கிற சக்தி, அந்த ஹீட் எனக்கு பெருசா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். விளங்குதா? அப்ப அந்த மாதிரி இதை உணர வேண்டும் நாங்க. விளங்குதா? இப்ப நான் சொன்னதுல இருந்து கொஞ்சம் கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நாங்க வேகமா போய்க்க சார் தடை கூடும் தானே சார்? இப்ப வேகமா போய்க்க இல்ல தடை கூடத்தான். நான் இல்லைன்னு சொல்லி அதுக்காண்டி யார் கூடுதுன்னு சொல்லுவதில்லை. யாருக்கு வரவிலக்கணும் சொல்லிக்க உங்களுக்கு விளக்கம். ஆரண்டா எல்லாம் கதைக்கத்தானே போறோம். இந்த பீஜம் ஐயாரண்டா ஆரண்டா என்னெல்லாம் கதைக்க போறோம். அதை அப்படி கதைப்பில்லை. இப்படித்தானே கொள்ளளவம்ன்றது உண்டு. ஆனால் இதை கெப்பாசிட்டின்னு சொல்லி போட்டு சொல்ல அழகு ஏற்றத்துக்கான கெப்பாசிட்டி அது, அவ்வளவுதான். அதுக்காண்டி அழுத்தத்தை என்ன அழகு அழுத்தத்துக்கான அழகு அழுத்தம் இருக்கேக்கு ஏற்றம் எவ்வளவு அது நீ. ஆனா அந்த கெப்பாசிட்டியில நீ கெப்பாசிட்டர்ல நீ கணக்க ஒரே கெப்பாசிட்டி உள்ள கெப்பாசிட்டர்ல நீ வேற ஒரு ஏற்றத்தை சேர்க்கலாம் என்ற அந்த கதை மாதிரி தான் இந்த கதை. சரியா சிவா? கேட்டோம். அது அப்படித்தான். நான் இனி வேற விளக்கணம் சொல்லிக்க பார்ப்போம். சரிதானே? எழுதி கொள்ளுங்கள். அழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு, ஓட்ட மின்னியல்ல கேட்கிறேன் தானே? சரி. தடையின் சரிதானே? மின் தடையின் ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு, மின் தடையின் ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு, மின் தடையின் ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு ஓரலகு ஏற்றத்தை கொண்டு செல்ல ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு ஓரலகு ஏற்றத்தை கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை
ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு ஓரலக ஏற்றத்தை கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை. ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு ஓரலக ஏற்றத்தை கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை. சரிதானே? அம்முனைகளுக்கு குறுக்கே உள்ள மின் அழுத்த வேறுபாடு எனப்படும். என்ன வட்டி வட்டி வருது பாபு தம்பி? இல்ல வட்டி வட்டி வருதா? ஓரளவுக்கு கிளியரா இருக்கா? ஓரளவுக்கு கிளியரா இருக்கா? வட்டி வட்டி தான் ஓகே இருக்குது. பரவாயில்லையா? ஓகேடா. இங்கே கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி கிடக்கா, அதெல்லாம் கேட்டுறான். உங்களுக்கும் சிக்கல் இருக்கும், இது இங்கே ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி கிடக்குடா. சரிதானே? பாப்போம். நான் ஆறுதலா சொல்லி கொண்டு போறேன். அப்ப ஊரலக ஏற்றத்தை இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கு செய்ய வேண்டிய வேலை தான் மின்னழுத்த வேறுபாடு. சரிதானே? நீங்கள் படத்தை போட்டு என்னத்தை போட்டாலும் V = W/Q என்று போடுங்கள். V = W/Q. அங்க மின்புலத்துல கதைச்சதும் இதே மாதிரி ஒன்று விஷயம்தான். ஆனா ரெண்டுக்கு முடியல ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அவ்வளவுதான். சரியா? சரிதானே? சோ V = W/Q. இதன்படி அலகு என்னன்றப்ப வரும் ஜூல் கூலோம் -1. ரெண்டும் ஒரு பேர் தானே, ஆக்கள பேர். ஜூல் கூலோம் எல்லாம் ஆக்கள பேர். ஜூல் கூலோம் -1 இதை உண்டா சேர்த்துத்தான் வோல்ட் என்ற அலகை பயன்படுத்தினோம். இந்த ஜூல் கூலோம் -1 தான் சேர்த்து வோல்ட் என்ற அலகு பயன்படுத்தப்பட்டது. ஜூல் கூலோம் -1 என்றதை சேர்த்து தான் வோல்ட். சரிதானே? இதுதான் அழுத்த வேறுபாடு. நீங்க என்ன நோட் பண்ணி வைக்கணும் அதை சொல்லு பாப்போம். என்ன நோட் பண்ணணும்? ஒரு தடைக்கு குறுக்க அலகு ஏற்றம் கொண்டு போய்க்க வேற வேற வேலை செய்ய வேண்டி வரும். மெதுவாக கொண்டு போனா கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி வரும். வேகமாக தடை உண்டுதான், அதை வேகமாக கொண்டு போனால் கணக்க வேலை செய்ய வேணும் என்ற அந்த கருத்துகள் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நோட் சொல்ல வரையில் அது கதை கேட்கல, நீங்க புரிஞ்சு கொண்டு எழுத வேணும். நான் எழுத போய் கணக்க சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், எழுதுன்னு நீ எழுத வேணும். நமக்கு தெரியுதானே அது, அதை நீங்க நோட் பண்ணி கொண்டு போகணும். அவ்வளவுதான் கதை. சரியா? டக்க நோட் பண்ணு. அழுத்த வேறுபாடு. சரியா? டக்கண்டு. இந்த மங்களாவரம் இங்க மட்டும்தான் மங்களாவரம், அங்கேயும் மங்கலம். தம்பி போறதும் பாரதம் ஒன்று அப்படி வட்டி கூடி குறைஞ்ச ஒன்றுக்கு என்ன கவரேஜ் பிரச்சனை என்னன்னு தெரியல. வருது நிற்கிறது 60 நின்று வந்தொன்றுக்கு போறதுக்கு பாருங்க கவரேஜ் இங்கே ஓரளவுக்கு ஓகேடா, ஆக மோசம் இல்லை. என்ன சரியா? ரெண்டும் இந்த பகுதியில் தம்பி சரியா? அடுத்தோட சரியா? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, நோட் பண்ணி இருப்பீங்கள். ஓமின் விதி என்று சரியா? ஓமின் விதி என்று போடு. சரியோ? ஓகே. ஓமின் விதி என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். சரிதானே? சரி. இப்ப மின்னோட்டம் என்றால் எனக்கு வரைவிலக்கணம் தெரியும், அழுத்த வேறுபாடு என்றாலும் வரைவிலக்கணம் தெரியும். ரெண்டையும் பற்றி படிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை பற்றி தான் யார் சொன்னவன்? ஓம் சொன்னவன். சொல்ல விளங்குதோ? ஓம் வந்து சொன்னது இதுதான். சரியல்லே?
மற்றது இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப y சமன் mx என்ற ஒரு சமன்பாடு இருக்குது என்று வையுங்கள். y என்றது x என்றதுக்கு நேர்விகித சமனாக இருக்க வேணும் என்றால், அதாவது y ப்ரொபோர்ஷனல் x ஆக இருக்க வேணும் என்றால், இந்த m என்றது மாறிலியாக இருந்தால் மட்டும்தான் பொருத்தம். இது மாறாமல் இருந்தால் மட்டும்தான் y என்றது x க்கு நேர்விகித சமன். சரியோ? x மாறேக்கல்ல இப்ப m மாறும் என்றால் நீ சொல்லலாம் y mx க்கு தான் நேர்விகித சமன் சொல்லலாம். அதுல m மாறாம இருந்தா y வந்து x க்கு நேர்விகித சமன் சொல்லலாம். விளங்குதோ? அப்ப இது மாறாமல் இருந்தால்தான் y வந்து x க்கு நேர்விகிதம். தப்பித்தவரை x மாறா y m மாறுது என்று சொன்னால் y வந்து mx க்கு தான் ப்ரொபோசலாக இருக்கும். y வந்து x க்கு ப்ரொபோசலா இருக்கணும் என்றால் அதுக்கு முன்னால இருக்கிற மற்றவர் மாறாதால இருக்க வேணும். அப்படி ப்ரொபோசலா இருந்தால்தான் y-க்கும் x-க்குமான வரைவு நேர்கோடாக அமையும். நாங்கள் படிச்சிருக்கோம் தானே, எம் வந்து மாறிலியாக இருந்தால் தான் நேர்கோடு. அப்ப நேர்கோடா இருக்கணும் என்றால் இருக்குதுன்னா இதுக்கு இது ப்ரொபோசல் அர்த்தம். சரியோ? மற்றபடி எக்ஸும் மாற எம்மும் மாறமா இருந்தா கட்டாயம் இந்த கோடு வளைகோடு. வளைகோட வந்தா ப்ரொபோசல் கதை இல்லை, வைக்கு எக்ஸ் ப்ரொபோஷனல் அல்ல. அது இஞ்சாலியோ அங்காலியோ வளைஞ்சுதாண்டா வை வந்து எக்ஸுக்கு ப்ரொபோஷனல் அல்ல. தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் சொல்ல தமிழ் விளங்குதோ? சரியோ? ஓகே. இப்ப ஓம் சொன்ன கதைக்கு வர போறோம். இவன் என்ன சொன்னவன், என்ன பிரச்சனை, அவன் சொன்ன பிரச்சனை என்ன ஆராய போகிறோம். கவனியுங்கள். மிக முக்கிய தம்பி, திருப்பி திருப்பி சொல்றேன், இது எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பாடத்தோட மட்டும் முடிகிற லெவல் அல்ல. இது பின்னுக்கு வர போற 3-4 பாடத்துக்கு அள்ளி வச்சு விட்டுரும். இது கிளியர் இல்லையாண்டா விளங்குதோ? இது கிளியர்ண்டா மற்ற பாடம் அந்த பாடங்களுக்கு சும்மா தண்ணி பட்ட பாடமா செய்யல. இது பிரச்சனை இந்த அதுக்குள்ள இதோட சேர்த்து வேற பிரச்சனையும் செய்யும். இதுவே பிரச்சனையா இருந்தா அதுகளுக்கு கிட்ட நெருங்கலாம். விளங்குதோ? அதனால திருப்பியும் சொல்றேன், தெளிவாக வடிவா செய்யலாம். நான் மிச்சம் கிளியரா ஆகணும்டா எலக்ட்ரிசிட்டியை வடிவா, நான் வடிவா ஆறுதலா சொல்லுவேன். எனக்கு பிசிக்ஸ்லயே பிடிச்ச பாடம் இந்த பாடம் தான். விளங்குதோ? எல்லாம் வடிவா சொல்லுவேன். நீ அதை கிளியரா பிடிச்சிக்கணும். ஒழுங்கா வகுப்புக்கு வரணும், ஒழுங்கா கேட்டுக்கொண்டு இருக்கணும். வகுப்பு கொண்டு 1 மணி போட்டு நீ கனவுல இருந்தால் ஒன்றும் செய்யல. விளங்குதா? சொல்லுங்க, கவனிச்சு கொள்ளு. இப்ப ஒரு ஓம் என்ன சொன்னவன் என்ற கதைக்கு வருவோம். ஒரு தடை, இது ஒரு தடை என்று வையுங்களன். இதுதான் உங்களோட அந்த தடை. இந்த தடையின் முனைக்கு குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு கொடுக்கப்படுகிறது அல்லது இருக்குது. அதே நேரம் இதுக்குள்ள அப்படி அழுத்த வேறுபாடு கொடுத்தோன்னு இதுக்குள்ள ஒரு மின்னோட்டம் ஓடும். இந்த தடைகளாலே ஒரு மின்னோட்டம் ஓடும். அது ஏற்றம் பாயும், மின்னோட்டம் ஓடும் தானே. அழுத்த கொடுக்க ஏற்றம் பாயும். ஏற்றம் பாய்ஞ்சால் ஒரு மின்னோட்டம் ஓடும். ஓம் என்ன சொல்றான் என்றால், நீ கொடுக்கிற அழுத்த வேறுபாட்டுக்கு இந்த தடைகளாலே ஓடுகிற அந்த மின்னோட்டம் நேர்விகித சமனானது என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. என்னவா? ஒரு தடைக்கு குறுக்க கொடுக்கப்படுகிற அழுத்த வேறுபாட்டுக்கு அதனூடான மின்னோட்டம் நேர்விகித சமன் என்று சொல்லப்படுகிறது. ஆனா சும்மா சொல்ல இல்லை, கண்டிஷன் ஒரு கண்டிஷனை போட்டுத்தான், ஒரு கண்டிஷன் போட்டுத்தான். அப்ப அந்த கண்டிஷனுக்கு கீழே தான் இது அதுக்கு நேர் சமனாக அமைகிறது. என்ன கண்டிஷன் சொன்னான் என்றால், பௌதீக நிலைமைகள் மாறாது உள்ள போது ஒரு தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு அதனூடான மின்னோட்டத்துக்கு நேர்விகித சமன். இப்ப பௌதீக நிலைமைகள் மாறாது உள்ள போது தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு அதனூடான மின்னோட்டத்துக்கு நேர்விகித சமன் என்று சொல்லப்படுகிறது. நேர்விகித சமன் என்று சொல்லப்படுகிறது. சரியோ? என்ன பௌதீக நிலைமைகள் என்றா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது குரல் சொல்ல வேணும். கேப்பம் தம்பி, யார் ஒரு ஆளை கூப்பிடுவோம். யாரை கூப்பிட முடியும்? கராட்டி இருக்குது. இன்றைக்கு உஷாரா இருக்கிறா உலக என்ன. அதான் உங்களை நாங்கள் கூப்பிட்டு இருக்கோம். உங்களை கண்டு கதைச்சாத்தான் நீங்கள் உஷாரா இருப்பீங்களா? சரி சரி, நீ கதை அது இப்ப எல்லாம் வேலை உனக்கு அது இப்ப நான் வைஃபைக்கு மாத்திட்டேன். முதல் மொபைல் டேட்டால இருந்தது, இப்ப வைஃபைக்கு மாத்தி இருக்கீங்க. அப்ப அது முதல் தெரியாதா உங்களுக்கு? இல்ல சார், அது நான் முதல் வேற வீட்டுல நின்றேன். நான் இதுதான் இப்பதான் எங்கட வீட்டு நிக்கிறேன். சரி சரி சரி, அப்ப ஏதோ ஒரு பிள்ளை இருந்திருக்கு. அப்ப என்னுடைய பிள்ளை ஒன்றும் இல்லை. நான் கூப்பிட்டு இல்லையான்னு சொல்லி நான் நிப்பாட்டில ஒரு பிள்ளையும் இல்லை தானேம்மா. என்ன? சரி, இப்ப விஷயத்துக்கு வா. என்ன நீ நினைக்கிற? சொல்லுக்கு வந்தோன்னா நமக்கு அந்த விஷயம் தெரியுது என்றால்
சரி விஷயத்துக்கு வா, நீ சொல்றதுக்கு வா. என்ன என்ன இப்ப என்னடியம்மா பிரச்சனை? பௌதீக நிலைமைகள் மாறாது உள்ள போதுதான் வி ப்ரொபோஷனல் ஐ என்று சொல்றான். சொல்லுவா என்ன என்ன அது பௌதிக நிலைமைகள்ன்றது என்ன? டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் மாறக்கூடாது. வேறு என்ன? உண்மையா வந்து இப்ப இதான் உண்மை. இப்ப வி நேரசோன் ஐ என்றால் இதை நீங்கள் சமப்படுத்திக்கு ஏதோ ஒரு மார்லி கேயை போட்டு சமப்படுத்துறீங்களா வைங்களேன். மார்லி கே இன்டு ஐ என்று சமப்படுத்துறீங்களா என்றால் நான் அப்போ சொன்னான் இவருக்கு இவர் நேரசமனா இருக்கும். இந்த கே மாறக்கூடாது. கே மாறாம இருந்தால் இதுக்கு இது நேரசமன். சரி, கே மாறக்கூடாது என்றால் இந்த இது இங்க இருக்கிற ஏதோ ஒரு அதுக்குரிய மாறிலி ஒன்று மாறக்கூடாது. ஆனா அவனுக்கு விளங்குது பௌதிக நிலைமைகள் மாறினால் இந்த கே மாறிவிடும். கே மாறினால் இது இதுக்கு நேர்சமனாக அமைந்து விட முடியாது. விளங்குது? அப்ப பௌதிக நிலைமைகள் மாறாடித்தான் இந்த கே என்றது மாறாம இருக்கும். அப்ப பி ஐக்கு நேர்சமனாக இதான் அவர் சொல்ல வாரது. அந்த பௌதிக நிலைமை என்பது நீ சொல்ற வெப்பல்ல. வேறு என்ன? வேறு என்னவா இருக்கலாம்? வேறு என்னவா இருக்கலாம்? ஆர் வேற ஒரு ஆளை கேட்போம். வேற ஒரு ஆள் எங்க? ஆர் பண்டி சொல்லுங்க. பண்டி பண்டி கதையுங்கோ. பண்டி அந்த தடை என்று சொல்லப்படுறாள் இந்த நீளங்கள் குறுக்குவெட்டு பரப்புகள்ல மாற்றம் வரக்கூடாது. நீளங்கள் குறுக்குவெட்டு பரப்புகள்ல மாற்றம், நீளத்தை மாத்தலாம், குறுக்குவெட்டு பரப்பு மாத்தலாம். வேற லென்த் ஏரியாக்கள்ல மாற்றம் பெறக்கூடாது. வேற சுத்தி இருக்கிற என்னமா சுத்தி இருக்கிற பிரஷர் என்னது? அதை சுத்தி இருக்கிற பிரஷர். அதை சுத்தி இருக்கிற பிரஷர். பிரஷர் என்னத்தை தீர்மானிக்க போதம்மா சொல்லுங்க? அந்த அந்த லென்த் அந்த அந்த வால்யூம் எதை மாற்றுமா அமர்த்தி அப்படிதான். அதுவும் காரணமா அமையலாம். கொஞ்சம் ப்ரெஷரை கூட்டிக்கிட்டினால் அது நசிவட்டுது என்றால் உள்ளுக்கு இருக்கிற கட்டமைப்புகள்ல மாற்றம் வந்து அந்த ஏற்றம் ஊடுறதை தடுத்து தடைகளை மாற்றும். நியாயம் நியாயம் நியாயம். ப்ரெஷரும் பிரச்சனை கொடுக்கும். சரி, நீ சொல்ற நம்ம இப்படித்தான் பிரச்சனை. நீங்கள் பௌதிக நிலைமைகள் என்று அதான் பொதுவாக சொன்னோம். வெப்பநிலைன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா வெப்பநிலை மாறினால் அந்த மாறிலி மாற பார்க்கும். ப்ரெஷர் மாறினா மாற பார்க்கும். குறுக்குவெட்டு பிறப்பு நீளங்கள் மாறினா மாற பார்க்கும். ஏதோ தடைக்கலால இது ஓடுறத பற்றி கதைக்க போறோம். மாறின பார்க்கும். இன்னொரு கதை சொல்றேங்க. இப்படித்தான் நான் சின்ன வயதுல நாங்கள் சின்ன இருக்க படிச்ச உங்கண்ட வயதுக்கு உங்கண்ட வயதுல இருந்து ஒரு வயது 2 பேர் கூட படிப்பிக்க துவங்கி விட்டோம். இப்ப படிப்பிக்க துவங்கின காலத்துல நான் இதை படிப்பிக்க ஒரு படியன் வந்து சொன்னான். அவன் கொஞ்சம் வசதியானவன். நாங்கள பந்தலங்களுக்கு வசதிகள் எல்லாம் கிடக்கு. அவங்களோட வசதியான ஒரு எழுத்தாளர் மகன். அப்ப அவன் வீட்டை புத்தகங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த காலத்துல எங்கள்கிட்ட இருக்கிற படிச்ச கொப்பியை தவிர ஒரு செத்தவிடும் இல்லை எங்கள்கிட்ட. நாங்களாம் ஜோதிச்சாலை ஒழிய மற்றும்படி பெருசா உண்டு அந்த நேரங்கள்ல இல்லை. மற்ற இருக்கிற சின்ன அதெல்லாம் அந்த காலங்களை சொல்றேன். அவன் வந்து சொன்னான் இழுவையில் மாற்றம் வரும் என்று சொல்லி தான் எங்கேயோ புத்தகத்துல பார்த்தேன் நான். அந்த மாதிரி சொன்னான். அவன் டாப் லெவல்ல இருக்கிறாங்களா, அவங்க பெரிய ஒரு சயின்டிஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்களா இல்ல சொல்றேன். அவன் வந்து ஒரு பக்குவமா நான் சொன்னான். எனக்கு நான் அதை படிப்பிக்க சொல்ல இல்லை. அதுதான் நான் சொல்றேன். படிப்பிக்க நான் சொல்ல இல்லை. இப்ப நாங்கள் படிப்பு காலத்துல எங்களுக்கு ஏதோ பல்லையும் அதன் யோஜனான் இருந்தது. எங்களுக்கு பேர்ந்து தான் இப்ப நாங்கள் இப்ப விழால படிப்பிச்சு எங்களுக்கு இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. அது வேற இல்லை சொல்றேன். அது என்னண்டாலம்மா இழுவை மாறினால் பிரச்சனை வரும் என்று சொன்னான். உண்மைதான். அதுக்கு இழுத்தால நீளம் மாறுதுன்ற அர்த்தம் இல்லை. நீளங்கள்ல பெரிய மாற்றம் குறுக்கோட்டு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வர்றதுக்கு இல்லை. அந்த இழுவையால அந்த மூலக்கூறுகளினுடைய அடுக்குகள்ல அசைவுகள்ல மாற்றம் வந்துவிடும். டென்ஷன் மாறினால் அதுவே பிரச்சனையை கொடுக்கும். ஓடுற மின்னோட்டத்துக்கு சிக்கலை கொடுக்க பார்க்கும். இழுவை பிரச்சனையை கொடுக்கும். ஆக அதாலான் பொதுவாக ஓம் வந்து அப்ப விளாத்தையும் யோசிச்சுதான் ஓம் சொல்லிக்கிறான். சும்மா சொல்லி இல்லை. விளங்குது? அப்ப பௌதிக நிலைமைகள் மாறாதுள்ள போது அந்த அதுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாட்டுக்கு அதுக்குள்ளால ஓடிக்கொண்டிருக்கிற மின்னோட்டம் நேர்வீத சமன். அதை நாங்கள் சமப்படுத்தும் போது ஒரு மாறிலியை போடலாம். அந்த மாறிலி ஆர் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாறிலி ஆர் என்று சொல்லப்படுகிறது. சேர்ந்து அந்த ஆரண்டா என்னன்னு சொன்னாங்கன்னா அதுதான் அந்த கம்பியினுடைய தடை என்று வரையறுக்கப்பட்டது. அதுதான் அந்த கம்பிக்கான தடை என்று நாங்கள் சொல்லுகிறோம். சொல்லப்படங்கானே. அப்ப அதுதான் தடை என்று சொல்றோம் என்றால் அலகேற்றத்தை நகர்த்துறதுக்கான தடை என்றது அப்ப ஒரே பெருமானமான்னு கேட்டால் இல்ல, அது தடை என்ற ஒரே பெருமானம் தான். ஒன்றுக்கு ஒரே பெருமானம் தான் கதைப்போம். ஆனால்
நீ அந்த வேற்றத்தை நீ வேகமா நகர்த்தினால் தடுக்கிறது கூடும். அதுக்காண்டி தடை கூடும் என்று நாம சொல்றது இல்லை. அது யாரோ கேட்டவங்க அதுக்கு தான் சொல்லுகிறேன். உதைத்தான் நாங்கள் தடை என்று சொல்லுகிறோம். சொல்ல விளங்குதா? அந்த தடை எப்ப மாறும் அப்ப தெரியுமோ? வெப்பல மாறினா மாறுமாம், குறுக்குவெட்டு பிறப்பு நிலங்கள் மாறினா மாறும், அது மாதிரி அவள் சொன்ன மாதிரி ப்ரெஷர் மாறினா மாறும். ப்ரெஷர் மாறினா அதை நைச்சு கீச்சு பிரச்சனை கொடுக்கும். அதான் சிக்கல். ஒரு அளவுக்கு அதிகமா ப்ரெஷர் மாறினா பிரச்சனை வரும். விளங்குதா? அல்லது இழுத்து நீட்டி ஏதேனும் செய்தி என்றால் பிரச்சனை வரும். அல்லது இழுக்கு ஒரு பிசையை கொடுக்கவே பிரச்சனை வரும். அதுகள் இந்த கட்ட அணுக்களுக்கு இடையில கொஞ்சம் அசைவுகள் வந்தாலே அங்க அந்த ஏற்றம் ஊறதுக்கான பாதைகள்ல பிரச்சனைகள் வரும், தரம் மாறும். விளங்குதா? அதால சேர்த்தான் அப்படி சொல்லப்பட்டது. எழுதி கொள்ளுங்கள். ஓமின் விதி, ஓம்ஸ் லோ. நாளைக்கு எல்லாரும் நோட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் மார்னிங்ல இருந்து எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடிக்க கொடுத்தாச்சு. சரிதான். இதுல என்ன நோட்ஸ் கிடாக்கி சும்மா எழுதுங்கடா. ஆனா நோட்ஸ்ல ஒன்று வாங்க ஒன்றும் கிளப்பலா வராது. நீ தான் புரிஞ்சு மிச்சம் எல்லாம் நீ நோட் பண்ண வேண்டிய விஷயம். எழுதிக்கொள்ளுங்க. ஓமின் விதி. சரிதானே? பௌதீக நிலைமைகள் மாறாது உள்ள போது, பௌதீக நிலைமைகள் மாறாது உள்ள போது தடையொன்றின் முனைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடானது தடையொன்றின் முனைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடானது அதனூடான மின்னோட்டத்திற்கு நேர் விகித சமனாகும். பௌதீக நிலைமைகள் மாறாது உள்ளபோது தடையொன்றின் முனைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடானது, வேணுமெண்டா வி என்று போடலாம். அதனூடான மின்னோட்டத்துக்கு அடைப்புக்கு ஐ என்று போடலாம். நேர் விகித சமனாகும். சரியா? நீ இப்படி படம் போடுற, வி என்று போடுற, முனைக்கு குறுக்கு அழுத்தோட அதுக்குள்ள ஒரு மின்னோட்டம் ஐ என்று போடுற. நீ வி ப்ரொபோசல் ஐ என்று போடு, அதுல வி சமன் ஆர் ஐ என்று சமப்படுத்து. அந்த பௌதிக நிலைமைகள் என்றதுல என்னென்ன தங்கி இருக்கு, பௌதிக நிலைமைகள்ல என்னென்ன தங்கி இருக்குன்றது நீ அதை அக்கம் பக்கத்துல எழுதி வைக்கணும். அதெல்லாம் இதுக்குள்ள தேவையில்லை, உனக்கு அது விளங்கி இருக்கும். சரியா? சரிதானே? அதனூடான மின்னோட்டத்துக்கு நேர்விகித சமனாகும். ஓகே தானே? பிரச்சனை விளங்குதல்லோ? ஸோ வி ஈக்குவல் ஆர்ஐ, அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? சரி. சரிதானே? நீங்கள் என்ன செய்ய வேணும் சொல்லுங்க. இதுல எல்லாருங்க நீங்க என்ன செய்ய வேணும்? வி ப்ரொபோஷனல் ஐ என்று எழுதி இருப்பாய். இதை சமப்படுத்த வி சமன் ஆர் ஐ என்று எழுதுவாய். இங்கு ஆர், இங்கு ஆர், இங்கு ஆர் மின்னோட்டத்திற்கான தடை எனப்படும். இங்கு ஆர் மின்னோட்டத்திற்கான தடை எனப்படும். இங்கு ஆர் அந்த மின்னோட்டத்துக்கான தடை என்று சொல்லப்படும். மின்னோட்டத்துக்கான தடை என்று நாங்கள் அந்த ஆரை சொல்லுவோம். சொல்ல விளங்குதல்லோ? இனி நீங்கள் தலையங்கம் போடுங்கோ. தடை, தடை அதை நீங்கள் ஆர் என்பது குறிக்கலாம். அது சரி. இந்த ஆர் என்பது என்ன? எழுவாயாக்கி நாங்கள் ஏற்கனவே சமன்பாடு இருக்கு. வி ஓவர் ஐ, வி ஓவர் ஐ தான் தடை. சரிதானே?
இப்ப தடை ஆரண்டு ஹெடிங் போடுறீங்க, அந்த ஆர் வந்து விஓர் ஐ அதில் எழுதி வைக்கிறீங்க. சரி, எழுதியாச்சோ? எழுதியாச்சோ? சரி. சரியா? ஆர் சமன் வி இன்கீழ் ஐ. சரியா? ரைட். இனி தடைக்கு வரைவிலக்கணம் சொல்ல போகிறேன். என்ன தடைக்கு என்ன வரைவிலக்கணம்? ஆர் சமன் வி இன்கீழ் போட்டிருப்பேன். என்ன வரைவிலக்கணம் என்றால், ஒரு ஓரலகு மின்னோட்டம் உள்ள இடத்தில ஓரலகு மின்னோட்டம் இருக்கிற நேரம் ஒரு தடையின் முனைக்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு, அதாவது I1 இருக்கேக்க எவ்வளவு V இருக்கோ அதுதான் தடை என்று நாங்கள் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் கதை. இப்போ இது இந்த தடை என்ன, இவ்வளத்தின் தடை என்ன எனக்கு தெரியாது என்றால், இதுக்குள்ளால 1 ஆம்பியர் மின்னோட்டம் ஓடைக்க இது இந்த முனைக்கு குறுக்கு எவ்வளவு அழுத்த வேறுபாடு இருக்குமோ அதுதான் இது இந்த தடை என்று சொல்லுகிறோம். தானே? அலகு மின்னோட்டத்துக்கான அழுத்த வேறுபாடு தான் தடை என்று சொல்லுகிறோம். இதைதான் கொள்ளளவம் சொல்லிக்க அப்படித்தான் சொன்னோம். கொள்ளளவம் அலகு அழுத்தத்தில இருக்கிற ஏற்றம். இது அலகு மின்னோட்டத்திற்கான அழுத்த வேறுபாடு. விளங்குதோ? தான் தடை என்ற. ஆனால் மின்னோட்டம் மாறினா தடையும் மாறும். அவ்வளவுதான், அந்த தடையின் அளவு மாறும். அது 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 விளங்குதா பிரச்சனை? இப்ப யாரோ கேட்டாக்களுக்கு சொல்றேன் நான். அலகு மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்க எவ்வளவு அழுத்துறாரு இருக்கோ அதைத்தான் அதனுடைய தடை என்று நாங்கள் டிஃபைன் பண்ணி கொள்ளுகிறோம். இவ்வளவுதான் விஷயம். சொல்ல விளங்குதா? எழுதி கொள்வது. தடை என்றால் என்னென்று எழுதுங்க. அலகு மின்னோட்டம் உள்ளபோது கடத்தி ஒன்றின் முனைக்கு குறுக்கேயுள்ள அழுத்த வேறுபாடு. அலகு மின்னோட்டம் உள்ளபோது கடத்தி ஒன்றின் முனைக்கு குறுக்கேயுள்ள அழுத்த வேறுபாடு. சரியா? அதன் தடை எனப்படும். அலகு மின்னோட்டம் உள்ளபோது கடத்தி ஒன்றின் முனைக்கு குறுக்கே எவ்வளவு அழுத்த வேறுபாடு இருக்கோ அதைத்தான் தடை என்று சொல்லுகிறோம். அலகு மின்னோட்டம் உள்ளபோது கடத்தி ஒன்றின் முனைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு தடை எனப்படும். சரி, தடையினுடைய அலகு என்னென்று வரும் பாருங்கள். அலகு வோல்ட்டுக்கு அலகு வந்து இது மேல இருக்கிறது வோல்ட், கீழே ஆம்பியர். அப்ப வோல்ட் ஆம்பியர் -1 என்று வரும். இதுதான் தடையினுடைய அலகு. வோல்ட் ரெண்டுமே ஆக்கள பேர் தான், வோல்ட்டும் ஆளுடைய பேர் தான். ஆம்பியர் வோல்ட் ஆம்பியர் -1 என்று வரும். இவ்வளத்தையும் சேர்த்துத்தான் ஓம் என்று இப்படி ஒரு அலகு போடப்படுகிறது. ஓம் என்று சொல்லி இப்படி ஒரு அலகு போடப்படுகிறது. இவ்வளத்தையும் சேர்த்துத்தான். விளங்குதோ? அது ஏன் ஓமண்டு என்றால், ஓமண்டவன் தான் இது சம்பந்தமா பெருசா கதைச்சவன். அதனால அவன் இது வரவன் பண்றதுக்காண்டி ஓமண்டு இப்படி ஒரு படி இந்த மாதிரி ஒரு குறியீடு போடப்படுகிறது. இது ஓம் என்ற அவற்றை நியம குறிக்கிற ஒரு அலகு ஓம். இதுதானே தடையினுடைய அலகு ஓம். அதே ஓம் தான் கூட நாங்கள் கதைச்சிருப்போம். வோல்ட் ஆம்பியர் -1 கதைக்கிறது குறைவு என்றாலும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓம். இதுதான் தடையினுடைய அலகு. ஓகேயா? சரி, அதை புரிந்து கொள்ளுங்கோ. சரிதானே? ரைட். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கோ. தடை தங்கியுள்ள காரணிகள். தடை தங்கியுள்ள காரணிகள். தடை தங்கியுள்ள, தடை என்றது என்னத்துல தங்கி இருக்கு. தடை தங்கியுள்ள காரணிகள். தம்பி, ஒரு கடத்தியினுடைய தடை என்னென்னத்தில் தங்கி இருக்கண்டால் வடிவா கவனித்துக் கொள்ளுங்கோ. சொல்றான், அந்த கடத்தியினுடைய நீளத்தில் தங்கி இருக்கும் என்றது மட்டுமல்ல, அவன் சொல்றான் அந்த தடை நீளத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும்.
என்று கண்டுபிடித்தாங்க. ஒரு கடத்தியினுடைய தடை அதனுடைய நீளத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும் என்று கண்டுபிடித்தாங்க. இது என்ன கதையே என்னப்படி ஒரு யதார்த்தமாக நாங்கள் புரிந்து பார்ப்போம். உண்மையாக இங்க இருங்கோ, இதுக்குள்ள பாருங்கோ அணுக்கள் இருக்கும், சரியோ? இதுக்குள்ள அங்கங்க அணுக்கள் அப்படி என்ன அடக்கப்பட்டிருக்கு தெரியானே, அப்படி கண்டவாடுக்கு இப்படி அணுக்கள் அடக்கப்பட்டிருக்க வையர் பாய், இப்படி எல்லாம் அணுக்கள் அடக்கப்பட்டிருக்க ஒரு இலத்திரன் எப்படி ஓடும்? இங்க இருந்து ஆறுமுகப்படைக்க போய் இதுல இடிபட்டு தெரிச்சு இதுக்கு வரும், அதுல அடிபட்டு தெரிச்சு அதுக்கு போகும், பேருந்து அங்க ஆறுமுக அதுல இருந்து அங்க வந்து பாரு, இங்க இங்க அங்க அங்க அடி இடிபட்டு இந்த ஓட்டுகளுக்களால அப்படி விளாத்தி அப்படி அடிபட்டு விளாத்தி போய் கொண்டிருப்பேன். யார் தடை? இது சும்மா போறோம்னா நேர ஒரு கரைச்சல் ஒரு கதையெல்லாம் போயிருக்கு. இந்த ஒமண்டுக்குள்ள இடிபட்டு அடிபட்டு அங்க வந்து இங்க வந்து மோதுப்பட்டு எல்லாம் பின்னுக்கு வந்து முன்னுக்கு போய் அப்படி போறதாலதான் அதுதான் தடை என்றால் நான் கேட்கிறேன். இந்த நீளம் கூடினால் கனகடத்தை அடிபட்டு தானே அது போகணும். இப்ப இவ்வளவு நீளம் பண்ணா இவ்வளவுக்கு அடிபட்டு போனா அங்க போனா சரி விளங்குதா? இது நீளம் கூட இவ்வளவு ஏரியாலும் அடிபட்டு போட்டா அவ்வளவு தருதானடா, பிரச்சனை தானே. விளங்குதா நான் சொல்றது? மற்றது அவ்வளவு நீளத்துக்கு இப்ப ஒரு ஆள் போறோம் இல்லையா, அங்க முன்னுக்கு போறாதான் பின்னுக்கு இருக்கிற போல, அப்ப முன்னுக்கு போற அடிபட்டு அங்கால வில்லங்கப்பட்டாதான் அவன் போறாதான் இவர் போலாம் பின்னுக்கு, அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப நீளம் கூடினால் தடை கூடும்ன்றது நியாயம்தான், நியாயமான கதை. நீளம் கூடினால் தடை கூடும். ஓகே குட். குறுக்குவெட்டு பரப்பு கூடினால் தடை, இந்த ப்ரோஸ்ட்ரக்சரல் ஏரியா இருக்குதான் அது கூடினால் தடை குறையும் என்று சொன்னார்கள். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நேர்மாறு விகித சமன் என்று சொன்னாங்க. குறுக்குவெட்டு பரப்பு கூடினால் தடை குறையும், நியாயம்தான், அதுவும் ஒரு நியாயமான கதை தான். இங்க பாருங்க, இதுல என்றால் இங்க பாருங்க, இதுல ஒரு அணு அடைக்கப்பட்டிருக்கு, நான் சும்மா சும்மா இதுல இந்த ஓட்டைகளால இறங்கி அங்க போகலாம், அல்லது இங்க ஒரு இடைவெளி இருந்து அந்த இடைவெளிகளால் இறங்கி அங்கால போகலாம் வந்து கணக்க அந்த இடவெளிகள் இருக்கு. அந்த ஒரு இடவெளிகள் கன இடவெளிகள் இருக்கும், கனவெளிகளுக்குள்ளால ஒரு இலத்தினோட போகுது, எத்தனையோ இலத்தினோட போகுது. அப்ப இல்லாம அந்த இடவெளியை பார்த்தா விலத்தி ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப விளங்குத சொல்றது. இப்ப நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், குறுக்குவெட்டு பரப்பு கூடினால் இதுல கணக்கு இடவெளிகள் வருமல்லோ, இது இந்த இடவெளிக்குள்ள போலாம், இந்த இடவெளிக்குள்ள போலாம், இதுக்குள்ள போலாம், அதுக்குள்ள போலாம். அப்ப குறுக்குவெட்டு பரப்பு கூட கன இடைவெளி கூடும், அப்ப பாத கணக்கை இருக்கும். அப்ப போறது இலத்திரன் போறது சுகம், தடை குறையும். விளங்குதா? அப்ப குறுக்குவெட்டு பரப்பு கூடினால் சில அது ஏன் ஐயா இவ்வளவு கதை நீங்க சொல்லுங்க, நீங்கள் இவ்வளெல்லாம் விளங்காம விட்டு தானே செத்த விட்ட கடைசியா ஒன்றும் விளங்குற பௌதியமே விளங்காம விவகாரம் கணிதம் கூட்ட எழுத்தல நிப்பாணி பௌதியத்தை பௌதியம் மாதிரி படி, அது என்ன நடக்குன்னு விளங்கி படிச்சேன்னா அவன் கேட்கறதுக்கு அதுக்கு மேலால உனக்கு தெரிய வரும். உனக்கே விசாரம் இப்படி ஒரு செப்பட்ட கல்வியை கேட்டுங்கிறாங்களே அந்த லெவலுக்கு போனீங்கடா, அது நீ மனம் எல்லாருக்கும் விளங்கும் தம்பி. தம்பி நான் உனக்கு நடுவிலும் சொல்றேன், நானே அடிக்கீழ இருந்தா நான் வந்தான், நான் எனக்கு எது விளங்குதுன்னா உங்களுக்கு வடிவா விளங்கும். நான் நீ விருப்பம் வைக்கணும், இல்லை அதை விருப்பம் வைக்காம கனவுல நின்று ஒன்றுண்டா நாம ஒன்றும் செய்யலாது. அதை முதல்ல அப்படி படிக்கணும், இப்படித்தான் விளங்கி நான் படிக்கணும் விரும்பினி என்றால் எல்லா விஷயமும் விளங்கும் ஐயா. உனக்கு அவன் கேட்ட கேள்வி சரியா பிள்ளையாண்ட கூட உனக்கு விளங்கும், இதுவன் பிள்ளையா கேள்வியை போட்டான்ற கூட உனக்கு விளங்குப்படா. விளங்குதா? அதுல உனக்கு விருப்பம் பெறணும். விருப்பம் பெறாமட்டு நின்றா அதுக்கு நான் என்ன செய்கிறது? நீ இல்ல நான் எனக்கு இதுல 10 கணக்கு செய்து காட்டுங்க, ஏன் அந்த கதையை ஆருக்கு தொடர்பு என்ன, இதுல எவ்வளவு எள்ளி எவ்வளவு 6 விளையாண்டு கேட்டா நீ கண்டுபிடிக்க கொடுக்கறதெல்லாம் நீ நிற்கிறாய். அப்படி கேள்வி இருக்குதான், இல்லைன்னு சொல்லல, அது இல்ல பௌதியம். விளங்குதா? சோ அப்ப ஆர் நீளத்துக்கு நேரு சமன், குறுக்குவெட்டு பரப்பு ஆருக்கு நேர் மாறு விகித சமன் தெரிய வேண்டும். இது ரெண்டிலையும் இருந்து ஒன்றாக சேர்த்து நான் ஆர் ப்ரொபோஷனல் எல் ஓவர் ஏ என்று எழுதி கொள்ளலாம். சரியா? எல் ஓவர் ஏ என்று எழுதி கொள்ளலாம். சரியா? இந்த ஆர் என்றது சமப்படுத்திக்க ஒரு மாறிலியை போடுவோம், அது ரோ என்று போடுவோம், ரோ எல் ஓவர் ஏ. இந்த ரோ என்றது தம்பி ஒரு மாறிலி, அது என்னத்துல தங்குற மாறிலி என்றால் இந்த திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ள மாறிலி. என்ன நான் சொல்ல வாரன் விளங்குதோ? என்னது? இந்த ரோன்றது கன்ஸ்டன்ட், அந்த திரவியத்துக்கு கன்ஸ்டன்ட். அதாவது திரவியம் மாறினா மாறும், செப்பு அதுக்கு ஒரு பெருமானம், அலுமினியம் அதுக்கு ஒரு பெருமானம், பித்தளை அரும்புக்கு ஒரு பெரிய பெருமானம், கார்பன் அதுக்கு ஒரு பெருமானம். திரவியம் மாறினா மாறும், திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ள மாறிலிதான் இந்த ரோ. அதற்கு பேர் தட்டடை, ரெசிஸ்டிவிட்டி என்று சொல்றது. தட்டடை ரெசிஸ்டிவிட்டி என்று சொல்றது. விளங்குதா? அது திரவியத்துல தங்கியுள்ள விடயம், அது திரவியம் மாறினா தான் மாறும். மற்றும்பது ஒரு அந்த ஆறுன்றது எல்லாத்திலையும் மாறும், எல்லாத்திலையும் தங்க, திரவியத்துல தங்குமாம், நீளத்துல தங்குமாம், குறுக்கோட்டு ஒரே திரவியத்துல
நீளம் கூடினதை கம்பி எடுத்தீங்கன்னா தர கூட, குறுக்கோட்டு பிறப்பு கூடின கம்பி எடுத்தா தர கூட விளங்குதா? ஒரே திரவியத்திலே விளங்குதா நான் சொல்றது? அப்ப ஆறுன்றது திரவியத்துல தங்குமா, நீளத்துல தங்குமா, குறுக்கோட்டு பிறப்புல. இந்த ரோன்றது திரவியத்துல மட்டும்தான் தங்குமா. அந்த திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ள மாறுது, அதான் ரோ. சரியா? அப்ப தலையங்கம் போட்டாங்க தடை தங்கியுள்ள காரணிகள் கீழே எழுதி கொள்ளுங்கள். நாளைக்கு நோட்ஸ் எடுக்கலாம், இல்ல இங்கிலீஷ் மீடியக்காரர் நோட்ஸ் எடுக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. நோட்ஸ் மட்டும் புத்தகம் எடுங்க. நாளையில இருந்து கேள்வி செய்ய தோங்க, அடுத்த வகுப்புல இருந்து கேள்வி தோங்குவேன். அதுக்கு புத்தகம் இல்லைன்னா அதுக்கு அதுன்ற பிரச்சனை வருது. நான் அதுக்கு பிறகு நான் பார்க்க மாட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன அது அது புக் அடிச்சா அதை இலகுவா செய்யறதுன்றதுக்கு அதே அதுக்கு பிறகு நானே வந்து கேள்வி தந்து இருக்கிறேன். சரி வரா நேரம் போடும். சரியோ? எழுதிக்கொள்ளுங்க. தடை தங்கியுள்ள காரணி போட்டிருப்பீங்க, எழுதிக்கொள்ளுங்க. ஓர் கடத்தி ஒன்றின் தடையானது, அடைப்பு ஆர், தடையானது இல்ல தடை ஆறானது, அப்படி போட்டாலும் தடை ஆறானது, கடத்தி ஒன்றின் தடை ஆறானது. அதன் நீளத்திற்கு அடைப்பு போடுங்க எல், ஒன்று 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 கண்டு போட்டு ஒன்று ஒன்று ஒன்று, தடை ஆறானது என்று போட்டு கீழே ஒன்று, அதன் நீளத்திற்கு அடைப்பு எல் நேர்வீத சமனாகும். தடை ஆறானது அதை முடிச்சுட்டு ஒன்று, அதன் நீளத்திற்கு நேர்வீத சமனாகும். அதன் நீளத்திற்கு நேர்விகித சமனாகும். நீளத்திற்கு நேர்விகித சமனாகும். நீளத்திற்கு அடைப்புக்குறி எல் போட சொன்னாங்க, எழுதிக் கொள்ளுங்க. ஆர் ப்ரொபோஷனல் எல், அதில் எழுதணும் ஆர் ப்ரொபோஷனல் எல். ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கட்டும். இரண்டாவது 2, அதன் குறுக்குவெட்டு பரப்பிற்கு அடைப்பு குறுக்கே, அதன் குறுக்குவெட்டு பரப்பிற்கு அடைப்பு குறுக்கே என்று போடு நேர் மாறு விகித சமனாகும். அதன் குறுக்குவெட்டு பரப்பிற்கு அடைப்பு குறுக்கே என்று போடு நேர் மாறு விகித சமனாகும். அதன் குறுக்குவெட்டு பரப்புக்கு என்னப்பா? நேர் மாறு விகித சமனாகும். குறுக்குவெட்டு பரப்புக்கு அடைப்பு குறுக்கே போட சொன்னான். அடுத்து அதுக்கு எழுதுங்க ஆர் ப்ரொபோஷனல் 1/a. ஈக்குவேஷன் நம்பர் 2. 1 2ல இருந்து ஆர் ப்ரொபோஷனல் எல்லோரு என்று எழுது. 1, 2ல இருந்து 1 2 2 2 எழுதி வச்சுக்கிற. அதுல இருந்து ஆர் ப்ரொபோஷனல் எல்லோரு என்று எழுதுற. அதை பத்தி சமப்படுத்துறதுக்கு ஆர் சமன் ரோ எல்லோரு என்று எழுதுறாய். அங்கே உள்ளவங்கதான் சமப்படுத்துறதுக்கு ரோ எல்லோரு என்று எழுதுகிறாய். எழுதி போட்டி ஒரு ஆள் சொல்லு, ஒரு ஆள் சொல்லு தம்பி. கொஞ்சம் பேர் இருக்கு, பேர் சொல்லு. ஏய் சிவா சொல்றா, எழுதி போட்டியாடா? நான் எழுதிறேன் சார், நான் எழுதிறேன். ஓகே. யாரும் உன்ன பேராம் போட இன்றைக்கு நான் எழுதிறேன்னு சொல்றேன், மற்றவன் எழுதிஇல்லைன்றாரு உனக்கு பேனவன. ரைட், ஒரு ஆளை கேட்டா நாங்கள் சரி ஒரு ஆளுக்கு முடிஞ்சிருக்கோன்ற நம்பிக்கை தானே. சரி, அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிருக்கேன். ராய், இப்ப ஆர் சமன் ரோயில் ஒன்று போட்டுட்டோம் இல்லோ. இந்த ரோண்டை பற்றி தெரியாது, இப்ப எல்லாம் சொல்லிக்கணும் ஆரண்டா இதுன்னு சொல்லி போட்டு தான் சொல்றோம். ஓகே, அது ரோன் இடையில ஒரு ஆள் புதுசா வந்து நிற்கிறார், அவரை பற்றி சொல்லுவோம். அவர் என்ன? இங்கு ரோ திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ள மாறிலி. இங்கு ரோ திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ள மாறிலி. இது அத்திரவியத்தின் தடை எனப்படும். திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ள மாறிலி இது அத்திரவியத்தின் தடை எனப்படும். திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ள மாறிலி இது திரவியத்தின் தடை எனப்படும். சரிதானே தம்பி? தம்பி சொல்லு. சரி, இப்ப வெப்பநிலை கூட போறோங்க வாங்க, காய்க்க போறோம்.
அந்தரப்படாது கேட்கப்போம் என்ன கேட்க வரான்னு எனக்கு தெரியும் தம்பி ஆர் ஆர் ஒரு ஆளை கூப்பிடுவோம் ஆர் தம்பி இந்த திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ள மாறல் இந்த ரெசிஸ்டிவிட்டியை பற்றி சொல்றோமல்லோ ஆர் சர்மா சர்மா தம்பி சொல்லப்போ சர்மா சொல்லு இந்த திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ளதான் இந்த ரோ திரவியத்துக்கு திரவியம் செப்புக்கு ஒரு பெருமானம் அலுமினியத்துக்கு ஒரு பெருமானம் அதுக்கு ஒரு பெருமானம் இதுக்கு ஒரு பெருமானம் சொன்னேன் சொன்னேன் தானே அலுமினியத்துக்கு ஒரு பெருமானம் தானா மாறுமா மாறாதா சார் அந்த டெம்பரேச்சர் ஒரு திரவியத்திற்கு ஓ எஸ் 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 ஓகே ஓகே ஒரு திரவியத்திற்கு குறித்தொரு வெப்பநிலைக்கு மாறும் வெப்பநிலை மாறினா அந்த இயல்பு மாறும் ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற வைப்ரேஷன்கள் எல்லாம் அந்த அணுக்கள் இந்த இப்ப என்ன செய்யுமெண்டா உள்ளுக்கு இருக்கிற வைப்ரேஷன் கூடி உண்மையா போற இலத்திரனா போகக்கூடாது தாச்சி மறைச்ச மாதிரி மறைக்கும் உண்மையா சும்மா இப்ப நீங்க நிக்கிற மாதிரி இல்ல நீங்க ஏதோ இதுல கரை கிடக்காண்டா இலத்திரன் போய் தானா போதுன்னு நினைக்கிறீங்களே அது பாவம் போய் இந்த தனியார் அங்க ரெண்டு போட்டு இது ஆடும் அண்ணா ஆடிக்கொண்டிருக்கும் அப்ப இது இதுல நிக்கிற மட்டும் இல்ல சரி இதுல நிக்கிற போட்டு இதால போலிக்கிட்டா அது வேற அது தாச்சி மறைச்ச மாதிரி ஓடிச்சிடும் அது வைப்ரேட் பண்ணி எல்லாம் ஒன்று மாறா இப்படி இப்படி எல்லாம் கண்ட பாட்டுக்கு அங்க எங்கேயாண்டு வைப்ரேட் பண்ணிவிடும் அது டெம்பரேச்சர் கூடினால் அந்த வைப்ரேஷன் கூடி தாச்சி மறைக்கிற வேலை கூடும் கூடத்துறதுக்கு ஓடி மறைக்கும் அந்த ஓடிக்கொண்டிருக்க இலத்தினா கூடத்துறதுக்கு ஓடி மறைக்கும் அப்ப தடை கூடும் நீ நிக்கிற மாதிரி கரு வந்து அங்க ஒரு இடத்த நிக்க போறது இல்லை அதெல்லாம் ஓடி திரிஞ்சு அங்கே எங்கேயும் ஆடிக்கொண்டிருக்கும் வைப்ரேட் பண்ணி கொண்டிருக்கும் விளங்குது அப்ப ஒரு இடத்த நிக்குதாண்டு போட்டு மற்ற டபுளுக்களால போகணும்னு பார்த்தா மற்ற டபுளுக்களால போய் இந்த சனியில் அந்த இடத்துக்கு வரும் அப்படியே ஒரு அணுவா வர போகுது அப்படி எல்லாம் ஒன்றுக்கு பின்னால எல்லாம் அடுக்கு பிறகு எல்லாம் கண்ட பாட்டுக்கு அங்கே ஆடிக்கொண்டிருக்கும் அப்ப போய் கட்டா முடிவாடு அப்ப என்னண்டா டெம்பரேச்சர் திரவியத்துல தங்கும் மெயினா ஆனா டெம்பரேச்சர்லயும் தங்கும் அப்போ ஒரு திரவியத்துக்கு குறித்த ஒரு வெப்பநிலைக்கு தான் மாறும் அதே திரவியத்துக்கு வேறு ஒரு வெப்பநிலை வேறையா தான் இருக்கும் கதை இல்லை நான் முதல் சொல்லாம இப்ப சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரியான நோட் பண்ணிக்கொள்ளுங்க குறித்தொரு திரவியம் இந்த ரோன்றது குறித்தொரு திரவியத்துக்கு விளங்குதா குறித்தொரு வெப்பநிலைக்கு மாறும் வெப்பெல்லாம் மாறினா அது மாறும் சரியா ரோன்றது குறித்தொரு திரவியத்துக்கு குறித்தொரு வெப்பநிலைக்கு தான் மாறலி வெப்பநிலை மாறினால் மாறும் சரியோ இனி நாங்கள் தடை என்று ஒரு ஹெடிங் போடுவோம் அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்ல போகிறேன் தடை தம்பி இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்கள் அட எலக்ட்ரிசிட்டி என்றா இப்படி என்ன ஒரு தேவார மாதிரி ஏதோ ஏதோ இந்த ஆத்திர போட மாதிரி கதை இப்படி தட்டை ஏண்டா வரவிலக்கணம் இதண்டா வரவிலக்கணம் நெக்கிரியலே அது இன்றைக்கு மட்டும்தான் இப்படி நாளையான் வகுப்புல இருந்து தெரியும் விளையாட்டு என்ன எலக்ட்ரிசிட்டி என்றார் விளங்குது இது இப்போ ஒரு முதல் ரெண்டு வகுப்பு என்ன இந்த அவங்களை சொல்ல வேணும் இதை சொல்லாமட்டு போகக்கூடாது இப்ப அங்கால டெவலப் பண்றதுக்கு தேவை அங்கால இதுக்கு ஐயா விளையாட்டு சூப்பரா இருக்க விடாப்பா வகுப்புல இருக்கவே தெரியாம போய் கொண்டு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டா போகும் இந்த பாடம் சூப்பர் பாடம் விளங்கினால் விளங்கு இல்லையா இதை போல குலக்களத்துல இருந்த தான் இருக்குமே சரியோ எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க கதைக்க வேண்டாம் எல்லாரும் கவனி எங்களுக்கு தெரியும் ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ என்ற சமன்பாடு இருக்குது இதுல ரோவை எழுவாயாக்கும் அப்போது ஆறுக்கு வரவிலக்கணம் சொல்லிக்க பி சமன் ஐயாறுல 6 எழுவாயாக்கி போட்டு வரவிலக்கணம் சொன்ன மாதிரி தான் சொல்ல போறோம் ரோவை எழுவாயாக்கினா தானே ஆர் ஏ ஓவர் எல் என்று இந்த கோவை அமையும் ஆர் ஏ ஓவர் எல் என்று இந்த கோவை அமையும் சொல்றது விளங்குதான் நான் சொல்றது ஆர் ஏ ஓவர் எல் என்று இந்த கோவை அமையும் அப்ப ரோ என்றால் என்ன என்ன ஒரு திரவியத்தினுடைய தட்டடை அல்லது தடை சொல்லலாம் தடை திறன் சொல்லலாமா ஆங்கிலத்துல ரெசிஸ்டிவிட்டி என்று சொல்றோம் சொல்லலாம் தடை அல்ல தடைத்திறன் அப்படி பதங்கள் பாவிக்கலாம் தமிழ் மீடியக்கார எழுதி வைங்க அது பிரச்சனை இல்லை சோ ரோ ஈக்குவல் ஆர் ஏ ஓவர் எல் என்ற மாதிரி வரும் என்ன ரோக்கு எப்படி வர விலக்கணம் சொல்லலாம் என்றால்
மறுபடியா கவனிங்க எல் ஒன்று என்னது எல் ஒன்று ஏ ஒன்று அப்படி இருக்கேக்கு என்ன தடையோ அதான் ரூ ஒன்று. அதாவது ஒரு கம்பியடு மின்னோட்டம் செல்லும் பாதைக்கு செங்குத்தான அலகு குறுக்குவெட்டு பரப்பு அலகு நீளம் நீளமும் உண்டு குறுக்குவெட்டு பரப்பும் உண்டா இருக்கேக்க அந்த கம்பிக்கு என்ன தடை இருக்கோ அதுதான் அந்த கம்பியின் தடை என்று சொல்லப்படும். சரிதானே? ஓரலகு நீளம் ஓரலகு குறுக்குவெட்டு அப்ப ஏயும் உண்டு எல்லும் உண்டுன்னா நேரடியாக 6 ரோக்கு சமனா வருமா வராதா? வரும். இப்ப வரையறை அப்படித்தான் சொல்லப்படுது. எல் ஒன்றா இருக்கேக்க அலகு நீள கம்பி என்றா 1 மீட்டர் நீள கம்பி குறுக்குவெட்டு பரப்பு உருளகா இருக்கேக்கண்டா 1 மீட்டர் வட்டமா இருக்கேக்க அந்த கம்பிக்கு என்ன தடை இருக்குமோ அது அதனுடைய தட்டடை. அதுதான் அந்த தட்டடைன்னு சொல்லப்படும். சரிதானே? சரி. ஆனால் இந்த வரவிலக்கணத்தை சொல்லும் போது அது அந்த கம்பியாக்கப்பட்ட திரவியத்தின் தட்டடை என்று சொல்லப்படும். கம்பியாக்கப்பட்ட திரவியத்தின் தட்டடை என்று சொல்லப்படும். அந்த நேரம் என்ன தடை இருக்கோ அது அந்த திரவியத்தினுடைய தட்டடை அவ்வாறு சொல்லுவோம். கம்பியின் தட்டடைன்னு சொல்லல, அந்த கம்பியாக்கப்பட்ட திரவியத்தினுடைய தட்டடை என்று சொல்லுவோம். சரி. ஆனால் இந்த வரைவிலக்கணம் சொல்லும் போது இப்படி ஒரு விஷயத்தையும் சேர்த்து கொண்டுருவான். என்ன சேர்த்து கொண்டுருவான் என்றால் பௌதீக நிலைமைகள் மாறாது உள்ள போது என்ற மாதிரி ஒரு விடயத்தை சேர்த்து போடுவான். பௌதீக நிலைமை என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரான். ஏன் தெரியுமோ? ஏன் சொல்றான்னு சொல்லுவான். இப்ப பௌதிக நிலைமையிலண்டா இங்க என்னத்தை கதைக்க வாரான் ஒரு ஆளை கேட்டுப்பாவன். தம்பி மற்ற டாக்டர் தம்பி சொல்லுங்க. தட்டடைக்கு வரவிலக்கணம் சொல்லியிருக்க பௌதிக நிலைமை மாறாதுள்ள போது அலகு நீள கம்பியின் அலகு குறுக்குவெட்டு பரப்பு உடைய அலகு நீள கம்பியின் தடை என்னவோ அதான் தட்டடைன்னு சொல்ல போறோம். அந்த திரவியத்தின் தட்டடைன்னு சொல்ல போறோம். பேருந்து பௌதிக நிலைமைன்னா அங்க என்ன சொல்ல வாரான்னு கேட்கிறேன். அலகு நீளம் அலகு குறுக்குவெட்டு சொல்லி போட்டா பேருந்து அதுக்கப்புறம் என்னடா பௌதிக நிலைமை சொல்லு என்ன சொல்ல அப்போ டெம்பரேச்சர் அங்க டெம்பரேச்சர் இழுவியல் கிழுவியெல்லாம் மாற்றக்கூடாது. அதை இதை விட இதுகளை விட மேலதிகமாக இழுவியோ டெம்பரேச்சரோ மாற்றி போட்டு பேருந்து ரூபா பெரிய காயக்கூடாது. அப்ப பௌதீக நிலைமை மாறாதுள்ள போது ஓரலகு நீள ஓரலகு குறுக்குவெட்டு பரப்புள்ள ஓரலகு நீள கம்பியின் தடை என்னவோ அது அந்த திரவியத்தினுடைய அந்த கம்பியாக்கப்பட்ட திரவியத்தினுடைய தட்டடை என்று சொல்லப்படும். அவ்வளவுதான். சொல்ல போனாங்க சொல்றது. நீ தட்டடை என்று பெரிய போட்ட நீ எல்லோ தட்டடை போட்டிருப்ப, அதுல ரோ ஒன்று போட்டிருப்ப, அதுக்கு பக்கத்துல திருப்பி இன்னொரு அடைப்பு கொடுக்க ரோ சமன் RA/L எழுதி வச்சு போட்டோம். அதை பார்த்து நாங்கள் வரைவிலக்கணம் சொல்லி போடலாம். பக்கத்துல எல்லாத்தையும் எழுதி வைப்படாரு எழுது. நான் சொல்றேன் தட்டடை என்று போட்டு ரோ ஒன்று போடுவா, ரோக்கு பக்கத்துல உதை போடுறேன் போட்டு நான் சொல்ற எழுது. தம்பி இது இல்ல இலக்குதியா இதுதான் ஐயோ இலக்கு இது ஆடா இலக்கு இல்ல போ தெரியுமா? சூப்பரா இருக்கும் பாடம். அது வேற லெவல்ல போய்க்கணும். இது சும்மா சப்ப கதை சொல்றேன். இது ராத்திரி பட கதை. இதை விடு. சரியா? ரைட். கவனிங்க, எழுதி கொள்ளுங்கள். பாடம் படிச்சீங்களானே? இதுதான் எனக்கு பிடிச்ச பாடம்னா விஷயம் இருக்குன்னாடாப்ப என்ன மாதிரி பாடம்னா அது போ தெரியும் உங்களுக்கு. இதுதானே? ரைட். எழுதுங்க. சூப்பர் பாடம்டா. சரியே? ரைட். எழுதி கொள்ளு. அலகு குறுக்கோட்டு பரப்புடைய அலகு நீள கம்பி ஒன்றின் தடை அலகு குறுக்குவெட்டு பரப்புடைய இதை சேர்க்கல. பௌதிக நிலைமைகள் மாறாதுள்ள போது சொல்ல வேணும். பௌதிக நிலைமைகள் மாறாதுள்ள போது அலகு குறுக்குவெட்டு பரப்புடைய அலகு நீள கம்பியின் தடை அலகு குறுக்கோட்டு பரப்புடைய அலகு நீள கம்பியின் தடை அலகு குறுக்கோட்டு பரப்புடைய அலகு நீள கம்பியின் தடை அக்கம்பியாக்கப்பட்ட திரவியத்தின் தட்டடை எனப்படும். கம்பியாக்கப்பட்ட திரவியத்தின் தட்டடை எனப்படும். கம்பியாக்கப்பட்ட திரவியத்தின் என்றால் தட்டடை எனப்படும். சரியா? ரோ ஈக்குவல் RA/L என்ற அந்த சமன்பாடு தானே எல்லாம் சொல்லுகிறோம். அந்த நேரம் இது ஒன்று இது ஒன்று என்றால் R நேரடியா ரோக்கு சமன். அவ்வளவுதான் விஷயம். இது ஒன்று மட்டும் பிறகு இல்லை. ஸோ அதை பார்க்குறோம். எல்லாம் தெரியுது. சின்ன விடயம், சின்ன குட்டி விடயம். ஓகேடா? ஓகே.
இப்ப வடிவா பிரச்சனைய தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த நேரம் என்ன ஆறு இருக்குதோ அதுதான் ரோன்றதெல்லாம் சரி சரிதானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பௌதிக நிலைமைகள் மாறாதுள்ள போது சொல்றோம். வெப்பநிலை மாறிச்சென்றா கட்டளை மாறும் என்பது அந்த கருத்தும் தெரிய வேண்டும். ஓகே தானே. இதனுடைய அலகு இந்த சமன்பாட்டின்படி இதனுடைய அலகு என்னவாக அமைய வாய்த்திருக்கிறது பார்ப்போம். 6க்கு ஓம், இதுக்கு மீட்டர் வர்க்கம், கிலோமீட்டர் வெட்டினால் இதனுடைய அலகு ஓம் மீட்டர் என்று வரும். போட்டுக்கொள்ளுங்கள். ஓம் மீட்டர் என்று வரும். அலகை போட்டுக்கொள்ளுங்க. ஓம் மீட்டர். தட்டடையினுடைய அலகு ஓம் மீட்டர். இதை தெரிய வேணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளா, செப்பினுடைய தட்டடை சரி குறைவு, அலுமினியத்தின் தட்டடையோட ஒப்புடைக்க செப்பின் குறைவு விளங்குதோ. அப்ப சில திரவியங்கள் காபன் எல்லாம் தட்டடை கூடினார். பலகைன்ற அது முடிவில் தட்டடை. ஒரு பலகை ஒரு காஞ்ச மரத்தை எடுத்தால் அல்ல ஒரு கைத்து எடுத்தால் கைத்துக்கு தடை நின்று கேட்டா தட்டடை நின்று கேட்டா முடிவில் அது கரணம் ஏற்றத்தையும் விடப்படாது. முழு பயங்கர தடையாது. அதுக்கு அங்க ஏற்ற காவியலே இல்லை. அப்படித்தானே பார்க்கணும். செப்பு நல்ல கடத்து, நல்லா மின்ன கடத்தும். அப்ப தடை குறைவு, தட்டடை குறைவு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மைண்ட்ல விளங்கி இருக்கணும். சொல்ல விளங்குதா சொல்றது? பொன் பவுன் சும்மா தடமான சாமான். தட சதி குறைவான திரவியம். அது தட சதி குறைவான திரவியம் பொன். அதுக்காண்டி என்ன பொன்னில வேற செய்ய முடியுமாடா? பொன்னில வேற செய்ய முடியுமா? அன்று நெச்சால் செய்யல. வேற செய்தும் ரோட்டு வழியே இல்லை வீடுகளுக்கு பொன்னில வேற செய்தும் ஓடுறதுக்கு இல்லை மேறாலே. அது சரியான தடை குறைஞ்சது. ஆனா ஒரு சின்ன கருத்து சொல்லுகிறேன். இதுகளெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். சின்ன கருத்து சொல்றேன். ஹை குவாலிட்டியான சிக்னல் போகணும் என்றால் ஒரு நீ இந்த சிடி பிளேயர்ல இருந்து இந்த டிவிக்கு ஹை குவாலிட்டியா நல்ல ஹை ஸ்பீட் உள்ளது நல்ல அல்லது கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுகளுக்கான வயர் இணைப்புகள் எல்லாம் பொன்னில தான் செய்யப்பட்டது. விளங்குதா? அந்த ஸ்பீடில் சிக்னல் போய் வரும். விளங்குதா? அவ்வளோத்துக்கு கடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இப்ப நீங்கள் அது சூப்பர் கம்ப்யூட்டர் அதுல விடுங்களேன். சில ஹோம் தியேட்டர்ஸ் இருக்குது. அதுகளுக்கு வயர் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு லேப்ல இருந்து இந்த மானிட்டருக்கு நினைக்கிறதுக்கு ஒரு வயர் ஒன்று போடுறானே ஒரு 20, 30, 50 ரூபாய்க்கு வேண்டலாம். அல்ல சரி 100 ரூபா 150 ரூபா அதுக்குள்ள வெட்டி கொள்ளலாம். சரிதானே? அதே துண்டு வயர் பெரிய தரமான ஹோம் தியேட்டர்ஸ் இருக்குது. சொல்ல விளங்க. அதுக்கு நினைக்கிறதுக்கு வயர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டிசிடி பிளேயர்ல இருந்து அந்த பாக்ஸுக்கும் அதுல போறதுக்கு எல்லாம் வயர்கள் வச்சுக்கிறாங்க. அதுல எல்லாம் பாருங்க வயர்கள் இந்த விலை 80,000, 900, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் இருக்கும் வயர் என்ற விலை. விளங்குதா? தடை குறைவு. இதுதான் பிரச்சனை. அதுக்காண்டி இந்த வீட்டுக்கு வயர்ல அலுமினிய அப்ப வயர் முழுக்க பொண்ணா போடுறதுல பொண்ணை கலந்து விடுறாங்க. பின்ன வயர் முழுக்க பொண்ணா போட்டுட்டு சில அப்ப அந்த வேற வேண்டாம் கவர்மெண்ட் தேவையில போடுறாங்க. அப்படி இல்லை. அது வயர்ல மிக்ஸ் பண்ணியிருப்பான், கோல்ட மிக்ஸ் பண்ணியிருப்பான். சொல்ல விளங்குதா சொல்றது? அதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ அப்ப தட்டடை திரவியம் மாற மாற மாறும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல விளங்குதா சொல்றது? இல்ல நீங்கள் வேணும்னா சொல்ல வெப்பல்ல மாறினாலும் ஒரு திரவியத்தினுடைய தட்டடை மாறும். இவ்வளவு மெசேஜ் நீங்க நோட் பண்ணுவோம். அதாவது இப்ப உதாரணத்துக்கு அலுமினியத்தை விட செப்பினுடைய தட்டடை குறைவு, செப்பை விட பொன்னினுடைய தட்டடை இன்னும் குறைவு. அதாவது காபனை விட காபன் ஆக குறைவு. மர ஒரு காவலி என்றால் அது படுபயங்கரம். காபன் ஆகக்கூட காபனை விட இன்னும் கூடினதுலாம் இந்த காவலிகள் சொல்றோம். அதுகள் பயங்கர தட்டடை. அது ஒரு ஐடியா உங்கள்ட்ட இருக்கணும். அது கட்டாயம். சரியா? ஓகேயா? சரியடா. இப்ப அடுத்த விடயத்திற்கு வருவோம். கவனிங்கோ. சரியாடா? இந்த தட்டடை கதை ஓமீட்டர் எல்லாம் சரி. இனி போட்டுக்கொள்ளுங்க. இது தட்டடை அல்லது தடை திறன் என்று இதுக்கு பேர் என்று தமிழ்ல சொன்னா சொல்ல விளங்குதானே? இன்னொன்று கதைக்க போறோம். கடத்து திறன். இது தட்டடை அல்லது தடை திறன் என்று தான் இதுக்கு பேர். இப்ப நான் சொல்ல போறேன் கடத்து திறன், கண்டக்டிவிட்டி. மின் கடத்து திறன், எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. இது விளங்குது?
கடத்துத்திறன். இன்னும் வெப்ப கடத்துத்திறன் எல்லாம் இருக்குது, அதுகள் வேற. இது மின் கடத்துத்திறன், எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, மின் கடத்துத்திறன். அது என்றால் என்ன? ஒன்றுமில்லை. ஒரு திரவியத்தின் கடத்துத்திறன் என்பது என்னென்றால் அதனுடைய தடைத்திறனின் தலைகீழ் பெருமானம். ஒரு திரவியத்தின் தடைத்திறன் என்ற தலைகீழ் பெருமானம் தான் அந்த திரவியத்தினுடைய கடத்துத்திறன். ஏன் தான் பொண்ணுக்கு தடைத்திறன் குறைவு, சரி, ரோ குறைந்தால் 1/ρ கூட, கடத்துத்திறன் கூட. எதுக்கு? பொண்ணுக்கு நல்ல பொண்ணெல்லாம் கடத்துமா தானே விளையாண்டு சொல்லி கொண்டு இருக்கிறேன். சில விளங்குல கடத்துத்திறன் ஹெடிங் போடுங்கோ, கடத்துத்திறன் ஹெடிங் போடுங்கோ, கடத்துத்திறன் என்று ஹெடிங் போடு. ஒடியா கடத்துத்திறன், கண்டக்டிவிட்டி, சரியா? எழுதிக்கொள்ளுங்க. திரவியம் ஒன்றின் தடைத்திறனின் தலைகீழ் பெருமானம் அத்திரவியத்தின் கடத்துத்திறன் எனப்படும். திரவியம் ஒன்றின் தடைத்திறனின் தலைகீழ் பெருமானம், அதாவது 1/ρ, அத்திரவியத்தின் கடத்துத்திறன் எனப்படும். தடைத்திறனின் தலைகீழ் பெருமானம் அத்திரவியத்தின் கடத்துத்திறன் எனப்படும். தடைத்திறனின் தலைகீழ் பெருமானம் என்ன பாருங்கோ? கடத்துத்திறன் எனப்படும். சரிதானே? எழுதிக் கொள்ளுங்கோ. அலகு ஓம். என்னென்ன வரும்? கடத்துத்திறன் தலைகள்னா இதுக்கு ஓம் மீட்டர். அப்ப அது ஒண்ணுங்கள் தலைகளா போட்டீங்கன்னா ஓம் -1 மீட்டர் -1, ஓம் -1 மீட்டர் -1. இதுதான் கடத்துத்திறன் அலகு. நோட் பண்ணி கொள்ளுங்கோ. ஓம் -1 மீட்டர் -1 தான் கடத்துத்திறன் அலகு. இதுல நீங்கள் வேணுமெண்டா போட்டுக்கொள்ளலாம். காவனை விட அலுமினியத்துக்கு கடத்துத்திறன் கூட, அலுமினியத்தை விட செப்பு கடத்துத்திறன் கூட, செப்பை விட பொண்ணுக்கு கடத்துத்திறன் கூட. சும்மா ஒரு உதாரணம். இப்ப எல்லா மூலத்தையும் பற்றி எழுதலாம் தானே, எழுதலாம் தானே, சொல்லுங்க. கடத்துத்திறன் கூட. சரியா? ஓகேயா? இதுல ஒரு விடயம் தெரிந்து கொள்ளுங்கோ. சரி, இல்ல போனுங்க. வெப்பநிலை மாறினால் கடத்துத்திறன் மாறும் என்ற விஷயத்தை, ஒரு திரவியத்துக்கு கடத்துத்திறன் ஒரு பெருமானம் என்றால் குறித்த வெப்பநிலைக்கு ஒரு பெருமானம், வெப்பநிலை மாற மாற அது மாறும். அது தெரியும். திரவியத்துக்கு திரவியம் கடத்துத்திறன் மாறும், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா வெப்பநிலை மாறினாலும் ஒரு மாறினா ஒரு திரவியத்துக்கே மாறிக்கொண்டு போகும் என்ற கதை. அப்ப வெப்பநிலை மாறினா திரவியத்தின் கடத்துத்திறன் மாறும் என்றதும் தெரிஞ்சிருக்க வேணும். அதை போட்டுக்கொள்ளுங்க சொல்றேன். சரியா? சரியா? என்னப்பா நான் சொல்ற விஷயம் விளங்குதோ? சரியோ? ரைட். ஒரு கணக்கு எழுதுங்க. எல்லாம் புத்தகத்துல இருக்கு தம்பி, புத்தகத்துல இருக்க கணக்கு தான் இது. இப்ப நீங்கள் என்ன பிரச்சனைனா புத்தகம் வேண்ட தலை அடுத்த கிளாஸ் நான் வந்து உங்க புத்தகத்துலாம் செய்வேன் கணக்கு. புத்தகம் வந்து வேண்டிய கணவர் வேண்டி போட்டாங்க, கொஞ்சம் பேர் வேண்டிய இல்லை. அதுக்கு தான் சொல்றேன். இந்த புத்தகத்துல நான் இரண்டா அடித்தது என்னதுக்கு வேகமா செய்யறதுக்கு. இப்ப கிண்டி கொண்டிக்கலாமோ? சும்மா சின்ன கணக்கு உண்டு, எழுதி கொள்ளுங்க.
உலோக உருளை வடிவ உலோக கடத்தி ஒன்றின் தடை 10 ஓம். உருளை வடிவ உலோக கடத்தி ஒன்றின் தடை 10 ஓம். உருளை வடிவ உலோக கடத்தி ஒன்றின் தடை 10 ஓம். அது உருக்கப்பட்டு அதன் முழு கன அளவிலும் அது உருக்கப்பட்டு அதன் முழு கன அளவிலும் அதன் நீளத்தின் அரைவாசி நீளமுள்ள கடத்தி உருவாக்கப்படும் அதன் தடையாது. அதன் தடை எவ்வளவு? சார் சொல்லு எவ்வளவு என்ன? திருப்பி சொல்லுங்க சார். அடே ஒரு உலோக உருளை வடிவ உலோகத்தினுடைய தடை 10 ஓமா. அந்த உலோகத்தை உருக்கி அது அதன் முழு கன அளவிலையும் அதன் முழு வொல்யூமிலையும் அதன் ஆரம்ப நீளத்தின் அரைவாசி நீளமுள்ள உருளை வடிவ ஒரு உலோகம் செய்யப்பட்டால் அதனுடைய தடை என்ன என்பது கேள்வி. ஒரு ஃபைனல் பேப்பர் கேள்வி. எவ்வளவு வேற சொல்லு? எவ்வளவு? என்னடா 2.5 ஓமண்ட மாதிரி சொல்றாங்க. சரி, அதே வெப்பநிலையில்ன்றதை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த வெப்பநிலை மாறினா சிக்கலாப்போம். அதே வெப்பநிலையில் தான் கதை. இந்த கவனிங்கோ, முதல் ஒரு கம்பி இருக்குது, இப்படி இருக்கின்ற வைங்களான் ஏ குறுக்கோட்டு பரப்பும் ஒரு எல்நீளம் உடைய ஒரு கம்பி உள்ளது என்றால் இதனுடைய தடை தான் ஆர் 10 ஓமன்னு அவன் சொல்றான். சரி, ஆர் 10 ஓமன்னு சொல்றான். அதே கம்பிய உருக்கி அதே கனளவு, இது என்ன கனளவு? ஏ இன்டு எல் தான் இதனுடைய கனளவு. குறுக்கோட்டு பரப்பு தான கனளவு. அதே கனளவு உள்ள ஆனால் அரைவாசி நீளம் உள்ள கம்பி உருவாக்கப்பட்டால் குறுக்கோட்டு பரப்பு கட்டாயம் கூடும். என்றால் அங்கத்தியான் நிலம் இல்லை என்றால் இங்கத்தியான் நிலம் L/2. ஆனா அங்கத்தியான் கனளவு. அப்ப அது இல்லையே கனளவுண்டா இதுவும் இல்லையே கனளவா இருக்கணும். இதனுடைய குறுக்கோட்டு பரப்பு 2a இருக்க வேணும். இதனுடைய தடை ஆ டேஷ் என்ன? 2a இருந்தா தான் 2a × L/2 LA என்று வரும். அதே கனளவு வரும். ஓகே, இப்ப இதனுடைய தடை என்னன்ற கேள்வி. ஓகே, அதனுடைய தடை என்ன? ρL/A. அதுதான் 10. ரோ மீன் அதனுடைய தடை, ρL/A அதான் 10. அதை உருக்கி இது வந்திருக்கு. சரி, இப்ப செப்பு கம்பியை உருக்கி வந்திருக்கா? செப்பு கம்பி உருக்கி என்ன பொன்னாடா வரும்? இல்ல, செப்பு தான் வரும். சோ அது ரோ வேண்டாம், இது ரோ தான்டா. உருக்கி வந்தாலும் திருப்பி அதே திரவியம் தான்டா, அதே வெப்பம் இல்ல. அப்ப அங்க ரோ வேண்டாம், இங்கே ரோ தான். சரி, இப்பத்தி அந்த தடை என்ன எழுதலாம்? ரோ அதே ரோ தான். எல்லுக்கு பதிலா L/2 போடுவேன். பை ஏக்கு பதிலா 2a போடுவேன். போட்டு பாத்தி என்றால் 1/4 × ρL/A என்று வரும். அந்த ρL/A தான் 10. So 1/4 × 10 equal 2.5 ohm. Okay, bye. நடத்து. சரியா செய்யுங்கோ. இதுவே பிரச்சனை. இதுகள் எல்லாம் வரும் 3ஆம் 4ஆம் கணக்கா வருமாடா. அப்ப வந்து ஃபைனல் பேப்பர் கேள்விதான். ஒரு 3ஆம் 4ஆம் கணக்குகளுக்கு வரும், ஒரு 5ஆம் கணக்குல வரும். அவ்வளவுதான் அடிப்படை கேள்விகள். எலக்ட்ரிசிட்டி அது கடல் தம்பி, அது கடல். பாடம் ஒரு கடல். பாப்பா போய்க்க தெரியும் விளையாட்டு என்னண்டு படிக்கத்தானே போறோம். இந்த பாடம் படிச்சு முடிய ஒரு வேறு ஒரு அறிவு இருக்கு மேடம் அவங்கள்ட்ட.
சரியாடா? சரி. இப்ப இதே கேள்வி ஃபைனல் பேப்பர்ல சும்மா சின்ன கேள்வியா வந்த அப்படி வந்து பயங்கரன் நான் மறந்து கொண்டு இப்படி வந்தது அப்படி வந்தது தெரியல. இதே மாதிரி ஒரு கம்பி இதே கன அளவில் இது இந்த நீளத்தின் டபுள் மடங்கு நீளமா உருக்கி செய்தால் என்ன வரும்? ஏன்னா மெல்லிய கம்பியா வரும். அதுல தடை என்ன? இதே கம்பி அரைவாசி நீளத்துல செய்த மாதிரி அதே கன அளவில் 2 மடங்கு நீளத்துல செய்தா 2 மடங்கு நீளத்துல செய்தா சொல்லு. சொல்லுங்கடா. அட சொல்லுங்கடா. நீ கடவுளை தானே அவங்க பேரை சொன்னா தானே சொல்லுவாங்க. அட சொல்லுங்கடா. சிவா என்ன விட? ஏய் 40 என்னப்பா இது குறுக்கு ஓட்ட பரவாசியாகி நீளமே போகும். அது மேல 4 வரும் 40 மண்டு வரும். நீ இதுக்கு நான் சொல்லி கொண்டு கிளம்பி அடுத்த நான் இந்தியோட இந்த தியரியை முடிக்க வேண்டும். சொல்ல விளங்கு தானே. நான் நாளைக்கு வந்து பாடத்தை துவங்கணும். இது இல்லையடா பாடம். இது இலக்கியம் யோசியாங்க அது வேறுடா. சரி முதல் சரியல்லோ. அடுத்த விஷயம் சொல்ல போறேன். வெப்ப நிலைக்கும் தடைக்கும் இடையில் உள்ள தொடர். வெப்ப நிலைக்கும் தடைக்கும் இடையில் உள்ள தொடர். சரியோ? ஒரு தடைக்கும் வெப்பநிலைக்கும் இடையிலுள்ள தொடர்பு. இப்ப வெப்பநிலை மாறினாலே தடை மாறும் என்று சொல்றேன் தானே. வெப்பநிலைக்கும் தடைக்கும் இடையில் உள்ள தொடர்பு பார்க்க போகிறோம். சரியோ? சரியா? வெப்பநிலைக்கும் தடைக்கும் இடையில் உள்ள தொடர்பு. சரியா? எல்லாரும் தம்பி ஒரு திரவிய ஒரு தடை ஒன்று இருக்கின்றால் அந்த தடை வெப்பநிலையுடன் எவ்வாறு மாறுபடும் என்பதுதான் பார்க்க போறோம். அது இந்த சமன்பாட்டால தரப்படுகிறது. R theta equal R node into 1 plus alpha theta என்று இந்த சமன்பாடு அமையும். ஆனால் இதே மாதிரி ஹீட்ல ஒரு சமன்பாடுகள் இருக்கிறது. அது வேற இது வேற. இது மாதிரி இதுல ஹீட்ல இருக்கு. நான் படிக்கல தானே படிக்க பார்ப்போம். இப்படி சமன்பாடு இருக்குது. அதுக்கு அது அங்க தியானம் இந்த தியானம் வித்தியாசம் இருக்கு. இது என்னண்டா இந்த R0ன்றது சைவர் பாகை சி வெப்பநிலையில் உள்ள தடை. இதே மாதிரி ஹீட்ல படிப்போம். அது ஆரம்ப நீளம் அல்லது ஆரம்ப அப்படித்தான் கிடைக்கும். இது அது இல்லை. இது ஆரம்பத்தில் கதை ஒன்றும் இல்லை. சைவர் பாசியில இருக்கிற தடை. தீட்டான்றது எந்த எத்தனை பாசி வெப்பநிலை அந்த பாசி வெப்பநிலை அந்த வெப்பநிலை அதான் தீட்டா. எத்தனை பாசி அந்த பாசி வெப்பநிலையில இருக்கிற தடை தான் இந்த ஆட்டீட்டா. இது சைவர் பாசியில இருக்கிறத இது இதுல இருக்கிற ஆட்டீட்டான்றது தீட்டா பாசியில இருக்கிறத அந்த தீட்டான்றது அந்த எத்தனை பாசி சைவர் பாசியில தடை 50 பாசியில தடை போடுமா இதுக்கு 50 பாசியை போடு விடாம 60 பாசியில போடுமா இதுக்கு 60 பாசியை போட விடாம விளங்க நான் சொல்றது. ஆனா இது சைவர் பாசியில இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளும். ஓகே தானே? இதுல அல்பான்றது என்ன தெரியுமோ? தடை வெப்பநிலை குணகம். என்ன பேர் இதுக்கு? என்ன பேர்? தடை வெப்பநிலை குணகம் என்று இதை சொல்லுவார். சொல்ல விளங்கானே? அங்க ஹீட்ல இருக்கு நீள விரிவு குணகம் பரப்பு விரிவு குணகம். அது மாதிரி இது தடை வெப்பநிலை குணகம். சொல்ல விளங்கானே? அது நீள விரிவு பரப்பு விரிவு அப்படி கன அளவு விரிவு என்றெல்லாம் சொல்லுவாங்க. இங்க விரிவு என்று இல்லை. இங்க விரியே இல்லை. இது விரியா தடை கூடும் குறையும். அவ்வளவு. தடை வெப்பநிலை குணகம். நான் கேட்கிறாள் சொல்லுவேன். ஒரு ஆளை கூப்பிடுவோம். இங்கிலீஷ் மீடியம் மக்களாரா இருக்கிறீங்களா? இல்லையா இல்லை வச்சுக்கிறீங்க? இல்லை 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 ஒரு ஆளை கூப்பிடுவோம். சார் யார்? தம்பி ஜஃப்னா காலேஜ். ஆம் சார். அப்படி சொல்லு. அப்போ இந்த வெப்பநிலை கூடினால் தடை என்ன செய்யும் மாதிரி உனக்கு சொல்லுது சமன்பாடு. அது சொல்லுவோம். கூடணும் சார். வெப்பநிலை கூடினால் சொல்லுங்க. என்ன சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல நீங்களே கேளுங்க. இல்ல நீ சொல்லு. வெப்பநிலை கூடனா தடை கூடுமா குறையுமா? அதை கேட்டாலும் பதில சொல்லு. வெப்பநிலை கூட கூட ஆட்டிட்டு என்ன செய்ய முடியும் சொல்லி சமன்பாட்டை பார்த்து கூடும் சார். கூடும் என்று நீ சொல்ற. அதுதான் பிரச்சனை. வெப்பநிலை கூடினால் கூடணும் நம்ம கூட இல்ல கூடணும் குறையலாம். வெப்பநிலை குறையலாம். என்னடா பேக்கது டீட்டா கூடுனா ஆல்பா டீட்டா கூடும். அப்ப அதோட
1 பிளஸ் அல்பா டீட்டா. அப்ப இது டீட்டா ஒரு நாள் இவ்வளவு கூடும். அதை 600 பெருக்க அப்ப இவ்வளவு கூடும். அப்ப டீட்டா கூடும். அப்படிதானே? அதுதான் நீங்க நினைப்பீங்க. இல்ல, இதுக்கு என்னண்டா இந்த அல்பா வந்து நீ நேர்புறமானம் என்று நச்சுக்கொண்டு கதைக்கிறாய். இது மரப்புறமானம். இந்த மறையண்டா முன்னுக்கு மைனஸ் வந்து மைனஸ் வந்தால் தீட்டா அல்வானுக்கு தெரியாது. அது ஒரு மாறிலி. திரவியம் வேற ஒரு வருமானம் இருக்கும். தீட்டா கூடினால் இது மறையண்டா முன்னுக்கு மரம் வந்துடும். அப்ப தீட்டா கூட இவ்வளவு கூடும். அப்ப ஒன்றுல இருந்து கழிவுறது கூட இவ்வளவு குறையும். அப்ப குறைஞ்ச அளவு வரைக்கும் குறையும் தடை. அப்ப எல்லாத்துக்கும் பாசிபிள் இருக்கு. வெப்பநிலை கூடினால் தடை கூடவும் வாய்ப்பு இருக்கு, தடை குறையவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் தடை மாறாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சில திரவியங்களினுடைய அல்பா வந்து அன்னளவா 0. சில திரவியங்களுடைய அல்பா வந்து நேர்ப்புறமானம். அல்பா கிரேட்டர் தான் 0 இருக்கிறது. அது கடத்திகளுக்கு அப்படித்தான் இருக்கு. செப்பு, அலுமினியம், இரும்பு போன்ற அதுகளுக்கு எல்லாம் அல்பா கிரேட்டர் தான் 0. வெப்பல்ல கூட கூட தடை கூடிக்கொண்டு போகும். சொல்ல விளங்குதா? அதே மாதிரி சில திரவியங்கள் இருக்கிறது. அதாவது குறை கடத்திகள், சிலிக்கன், ஜெர்மானியம், அதுகளுக்கு அல்பா லெஸ் தான் 0. ஸோ வெப்பல்ல கூட தடை குறைஞ்சு கொண்டு போகும். அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது. அது அதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்போம். அது எலக்ட்ரானிக்ஸ்ல அது வரும். குறைகடத்தி பற்றி படிக்கலாம். அங்கே அங்கே இல்லை. அப்ப குறைகடத்திகளுக்கு அல்பா லெஸ் தான் 0. ஸோ வெப்பல்ல கூட தடை குறைந்து கொண்டு போகும். சொல்ல விளங்குதா? சில இருக்குது மேங்கனின், அப்படி வேற சில திரவியங்கள் இருக்குது. அதுகளுக்கு அல்பா நியர்லி ஈக்குவல் 0. விளங்குதா? வெப்பநிலை மாறினாலும் தடை மாறாது. வெப்பநிலை மாறினாலும் தடை மாறாது. அதுகளை வச்சுத்தான் நியம தடைகளை உருவாக்க ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நியம லேப்ல இருக்குது. போய் பாத்தீங்கன்னா 10 ஓம், 5 ஓம், 4 ஓம், 3 ஓம் எல்லாம் அவங்க தடைகள் அங்கங்க இருக்குது. அதுகள் எல்லாம் மெங்கனின் என்ற திரவியத்தான் செய்யறது. ஏன் சொல்லுவா? அப்போ நீ என்ன எப்படி 10 ஓம்னு சொல்லுவ? நீங்க அமெரிக்கால செய்து வருகிறது, அது அல்லது இங்கிலாந்துல செய்து வருகுது. இங்க சரியான அவன் 10 என்ன ஒரு அவன் வெப்பல்ல ஒரு 10 பாதியில அவன் சூழல் வெப்பல்ல இருக்குது. அந்த வெப்பல்ல செய்து 10 ஓம் அளந்து போட்டு அனுப்புறான். இங்க வந்தா அது 30 பாதிக்கு வந்துடும். இந்த சூழல். அப்ப அந்த தடை மாறிக்குமா இல்லையா? மாறக்கூடாது. நியமத்தடியா இருக்கணும். எப்போ ஒரே பிரமாணமா இருக்கணும். ஏன் எங்கிட்ட நம்ம சூழலே வெப்பல்ல மாறும். பனிகாலம், மழை காலத்துல குளிரா இருக்கும், வெயில் காலத்துல சூடா இருக்கும். அப்ப மாறாது. காரணம் அல்பா நியர்லி ஈக்குவல் 0. அப்படிப்பட்ட திரவியத்தில் தான் அந்த தடைகளை, நியம தடைகளை செய்து விடுவார் என்ற அந்த தடை எப்பவும் மாறாது. இப்ப ஒரு கணக்கில தாரான் 10 வந்துருன்னா அது மாறாது. வெப்பல்ல மாறினாலும் மாறாது. மாறுற மாதிரி என்றால் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி வரும். அப்படி கேட்கக்கூடாது. என்ன 10 ஓம் தார வெப்பல்ல மாறின மாறும் இல்லை, கரண்டோட சூடாகும் அப்படி இல்லை. அதான் நியமத்து. அப்படிப்பட்ட திரவியங்கள்ல அல்பா நியர்லி ஈக்குவல் 0. அல்பா லெஸ் தான் 0. வெப்பல்ல கூட தட்டை சும்மா குறைஞ்சு கொண்டு போகும், குறைஞ்சு கொண்டு போகும். நல்லா கடத்துடன் கூடும். அப்படி எல்லாம் இருக்குது. விளங்குதா? அதே மாதிரி சில அல்பா கிரேட் தான் 0. அது உலோகங்களுக்கு அல்பா கிரேட் தான் 0 இருக்கு. ஓகே தானே? இதுதான் பொது சமன்பாடு. அப்ப கூட வெப்பல்ல கூட கூடவும் வாய்ப்பு இருக்கு, குறையவும் இருக்கு. உலோகங்களுக்கு கூடும், குறைகடத்திகளுக்கு குறையும். இப்ப மெங்கனின் போன்ற திரவியங்களுக்கு வெப்பல்ல மாறினாலும் மாறும். இதுதான் மெசேஜ். நோட் பண்ணிக்கொள்வது. கொள்ளுங்க. என்னென்றால் வெப்பநிலைக்கும் தடைக்கும் இடையிலுள்ள தொடர்பு பின் வருமாறு அமையும் என்று போடு. வெப்பநிலைக்கும் தடைக்கும் இடையிலுள்ள தொடர்பு போட்டிருக்கிறீங்க. சரி, இருக்கட்டும். வெப்பநிலைக்கும் தடைக்கும் இடையிலுள்ள தொடர்பு பின் வருமாறு அமையும் என்று போடு. ரெண்டு போட்டு ஆர் தீட்டா ஈக்குவல் ஆர் நோட் இன்டு 1 பிளஸ் அல்பா தீட்டா போட்டியா? ஆர் தீட்டா ஈக்குவல் ஆர் நோட் இன்டு 1 பிளஸ் அல்பா தீட்டான்னு போட்டியா? போட்டு சொல்றது எழுது. இங்கே ஆர் நோட் சைவர் பாகை சியில் உள்ள தடை. இங்கு ஆர் நோட் ஆரம்ப, அங்க சீட் படிச்சாங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். விளங்குதோ? அது ஆரம்ப நிலம், இறுதி, அது இல்லை. இது சைவர் பாகை சியில் உள்ள தடை. அதாலேயே பெரிய பிள்ளைகள் எல்லாம் விட்டுருக்கணும். அது வேற மாதிரி கணக்கு செய்யறது, இது வேற மாதிரி செய்யறது. அதனை செய்து இல்லை மார்ஜரி செய்து எல்லாம் பட்டு எல்லாம் சிக்கலா போடும். இது சைவர் பாகசியில் உள்ள தடை. சரியோ? ஆர் தீட்டா தீட்டா பாகசி வெப்பநிலையில் உள்ள தடை. அது சைவர் பாசி வெப்பநிலையில் உள்ள தடை. இது தீட்டா பாசி வெப்பநிலையில் உள்ள தடை. சரியோ? தீட்டா பாகசி வெப்பநிலை. அது பாகசி வெப்பநிலை. அந்த தீட்டா பாகசி வெப்பநிலை
தீட்டான்றது அந்த பாசி வெப்பநிலை 50 10 60 70 இன்னும் அது பாசி வெப்பநிலை. அல்பா தடை வெப்பநிலை குணகம். இங்கிலீஷ் மீடியக்காரன் நாளைக்கு நோட்ஸையும் புத்தாத்தையும் பண்ணி கொள்ளுங்க. நோட்ஸ் முடிய இருக்குமே உங்களுக்கு புக் பண்ணிட்டாங்களே நீங்க நேரம் நோட்ஸையும் பண்ணி பண்ணுங்க. சரியா? நாளைக்கு வேணாம் விட எல்லாரும் பண்ணாங்களே. சரி சரி அவங்க நிக்கிறாங்க விரட்டு. அப்படியா சரியோ? தடை வெப்பநிலை குணம் போட்டாச்சா? தடை கொள்ளுங்க கீழே 600 சேர்பாய் இருக்கிற ஆட்டிட்டாண்டல் தீட்டாபாசி வெப்பநிலையோட தீட்டாபாசி வெப்பநிலை அல்பாண்டோ தடை வெப்பநிலை குணம். சரிதானே? விலை கொள்ளுங்க. உலோகங்களுக்கு அல்பா கிரேட்டர் தேன் 0 என்பதால் உலோகங்களுக்கு அல்பா கிரேட்டர் தேன் 0 என்பதால் உலோகங்களுக்கு அல்பா கிரேட்டர் தேன் 0 என்பதால் வெப்பநிலை கூட அவற்றின் தடை கூடும். 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 உதாரணம் செப்பு, அலுமினியம், இரும்பு போன்றன உலோகங்கள். பொன் அதுகள் உலோகங்கள் அதான செப்பு, அலுமினியம், இரும்பு. எக்ஸாம்பிள் போட்டு. சரியா? அடுத்த போட்டுக்கொண்டு குறை கடத்திகளுக்கு அல்பா லெஸ் தேன் 0 என்பதால் குறை கடத்திகளுக்கு அல்பா நெகட்டிவா இருக்கும். இதுதானே? அதே ரெண்டு எல்லாம் பேர்ந்து படிப்போம். ஏன் கடத்திக்கு கூடுது, உலோகத்துக்கு குறையுதுன்னு குறை கடத்திக்கு குறையுதுக்கு காரணங்கள் எல்லாம் இருக்கு, படிப்போம். குறை கடத்திகளுக்கு அல்பா லெஸ் தேன் 0 என்பதால் வெப்பநிலை கூட அவற்றின் தடை குறைவடையும். வெப்பநிலை கூட அவற்றின் தடை குறைவடையும். எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க. ஜெர்மானியம், சிலிக்கான் அதுகள். வெப்பநிலை கூட அவற்றின் தடை குறைவடையும். ஜெர்மானியம், சிலிக்கான் போன்றார்கள். சரிதானே? சில உலோகங்களுக்கு அல்பா நியர்லி ஈக்குவல் 0 என்பதால் வெப்பநிலை மாறும் போதும் அவற்றின் தடை பெரிய அளவில் மாறுபடுவது இல்லை. வெப்பநிலை மாறும் போது அவற்றின் தடை பெரிய அளவில் மாறுபடுவது இல்லை. எக்ஸாம்பிள் மெங்கனின், Mn. மெங்கனின் தானே? இந்த திரவியங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இத்திரவியங்கள் தான் நியம தடைகளை செய்வதற்கு, இவ்வாறான திரவியங்கள் நியம தடைகளை செய்வதற்கு பயன்படும். அதாவது மாறாத தடைகள். இவ்வாறான திரவியங்கள் நியம தடைகளை செய்வதற்கு பயன்படும்.
சரியா? எழுதிக் கொள்ளுங்கோ, எழுதிக் கொள்ளுங்கோ. ஒரு கணக்கு இந்த சமன்பாட்டா இது 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 இல்லையடா எலக்ட்ரிசிட்டி, இது சும்மா ரிசர்ச் கரியர், இது ரிசர்ச் கரியர் விளங்குது. என்னது பேருந்தங்கால கலைக்கிறது சிலது இது ஒன்றும் வேற விஷயங்கள், அது வேற, அது வேறையடா எலக்ட்ரிசிட்டி வேற. பார்ப்போம், எழுதி கொள்ளுங்க. சரியோ? எழுதுங்க. உலோகம் ஒன்றின் உலோக கம்பி ஒன்றின் உலோக கம்பி ஒன்றின் 30 பாகை சி 60 பாகை சி வெப்பநிலையில் உள்ள தடைகள் முறையே. 30 பாகை சி 60 பாகை சி வெப்பநிலையில் உள்ள தடைகள் முறையே. 2.27 ஓம், 2.54 ஓம். 2.2 30 வாசில இந்த தடையா இருக்கு, 60 வாசில அந்த தடையா இருக்கு. 2.27 ஓம், 2.54 ஓம். விளங்குதோ? ஆயின் ஆயின் முதலாவது சைவர் பாகை சியில் உள்ள அதன் தடையாது. முதலாவது கேள்வி, சைவர் பாகை சியில் உள்ள அதன் தடையாது. சைவர் வாசியில் உள்ள அதன் தடை யாது. இரண்டாவது, அதன் தடை வெப்பநிலை குணகம் யாது. என்ன அல்பா விளாண்டு இருக்கிறான். அதன் தடை வெப்பநிலை குணகம் யாது. அதன் தடை வெப்பநிலை குணகம் யாது. மூன்றாவது 100 பாகை சியில் அதன் தடை யாது. 100 பாகை சியில் அதன் தடை யாது. சரியில்லோ? நீங்கள் இந்த சமன்பாடு இருக்கு, இந்த சமன்பாடு இருக்குல்லோ, நீங்கள் என்ன செய்யணும்? 30 பாசிக்கு ஒரு பிரதிவிங்க, பிரதி காட்டுறேன் பாருங்க. 30 பாசிக்கு பிரதிடுறேன். வடிவாக பிரதிட்டால் அந்த தடை ஆர் தீட்டா 2.27 ஓம் சமன் R0 தெரியாது, 1 + ஆல்பா தெரியாது, ஆனா வெப்பநிலை 30 வாசி. சமன்பாடு 2. அதே மாதிரி 60 பாசிக்கு திருப்பி எழுதலாம் சமன்பாடு. அது 2.54 ஓம் R0, 1 + ஆல்பா தெரியாது, ஆனா வெப்பநிலை 60. சமன்பாடு 2. இந்த 2 சமன்பாட்டை தீர்த்து முதலாவது R0 காணலாம். சரியா? முதலாவது R0 காணலாம். பேருந்து R0 கண்டுட்டி என்றால் ஏதாவது ஒரு சமன்பாடுல கொண்டே போட்டி என்றால் அல்பா காணலாம். இந்த அல்பாவையும் கண்டுட்டி என்றால் ஏதோ ஒரு சமன்பாடுல தீட்டாவுக்கு 100 போட்டு R0ஐயும் போட்டு விட்டி என்றால் அல்பா தெரியும், R0 தெரியும். தீட்டாவுக்கு 100 போட்டி என்றால் அந்த 100 பாதியில் இருக்க தடை காணலாம். முதல் இந்த 2 சமன்பாட்டை திருப்பி முதல் R0 காண். சரியா? R0 காணுங்க. இந்த 2 சமன்பாட்டையும் தீர்த்து R0ஐ காணுங்கள். சரியோ? இது உங்களுடைய வேலை, இது செய்ய வேண்டியது. சரியா? அப்ப நாங்கள் அழைக்கிறோம்ல, இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அப்போ சரியா? ஓகேயா? நீங்கள் பார்க்க வேணும், இந்த வேலை நீங்கள்லாம் பார்க்க வேணும். சரியோ? சுருக்கி பாருங்க, நான் வேணுமெண்டா விடை சொல்லுகிறேன். சரியல்லோ? அப்ப அடுத்த வகுப்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி துவாங்குதான். அப்ப என்னன்றா துவங்கினீங்க எவ்வளவு நாளும் ஒன்று கேட்காதீங்க. விளங்குது? அது நாளை அடுத்த வகுப்புல தெரியும் எனக்கு எலக்ட்ரிசிட்டி என்னன்னு. சரியோ? இது சும்மா தியரி விஷயம் முடிஞ்சது. இது சும்மா அது இந்த அறிமுகத்துக்காக சில விஷயம் சொல்லத்தானே, அது சொல்லியாச்சு. ரைட்? இதுல R0 என்ற பெருமானம் 2 ஓம் வரும்டா. R0 பெருமானம் 2 ஓம் வரும். நான் சொல்றது விளங்குதா? 2 ஓம் வரும். சரியா? அதே மாதிரி அல்பாண்ட பெருமானம் 0.0045 கெல்வின் -1 வரும், அல்லது பாசி -1 வரும். எல்லாம் மட்டும்தான். இது என்னதுடைய பெருமானம்? அல்பாவினுடைய. R100 100 பாசியில் உள்ள தடை 2.9 ஓம் வரும், 2.9 ஓம் வரும். இதை சுருக்கி பார்க்க வேண்டிய உங்களை இந்த கூட்டளத்தில் படிப்பிக்கிறதான் பகுதியம் நான் செய்யல. சரிதானே? தொடர்ந்து
உங்களுக்கு வகுப்பு தமிழ் மீடியக்காரர் இருக்கு இல்லை இங்கிலீஷ் மீடியக்காரர் இருக்கு. 5:35 துவங்கு. என்ன வகுப்பு 5:35 போடுவோம். சரியா? தமிழ் மீடியம் இல்லையா? தமிழ் மீடியம் இல்லை. He would rather left than fight. It's wrong or right. You gotta like him.